பாடு நல்லதொரு தவம், அதைத் தொடர்ந்து சிறப்பான படையலை பற்றிய ஒரு அற்புதமான குரலோடு அழகான அறிமுகம். அனைத்திற்கும் உங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆரோக்கியமான அடுப்பில்லா சமையல் ஆனந்த வாழ்க்கை. அம்மா சொன்ன மாதிரி ஆரோக்கியமான அடுப்பில்லா சமையல் அப்படின்னா அங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படின்னு நம்ம இப்ப எல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றதெல்லாம் ஆரோக்கியம் இல்லையா? அது என்ன புதுசா இருக்கு? சமையல் ஓகே, அது என்ன புதுசா அடுப்பு இல்லாம சமையல் எப்படி சாத்தியம்? அது எல்லாருக்குள்ளேயும் கேள்வி அதுதான். அடுப்பு இல்லாம சமையல் எப்படி சாத்தியம்? சமையல்னாவே அடுப்பு வச்சுதானே சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் எழுந்து கொண்டு இருந்தது. குறிப்பா 2 விஷயமா இதை 3 அப்படியே பிரிச்சு பார்ப்போம். இதை தலைப்பையே 3ஆக பிரித்து நம்ம அப்படியே பார்ப்போம் ஒவ்வொன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஆன்மீக பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அருட்தந்தை அற்புதமா வடிவமைச்சு கொடுத்த மனவளக்கலை பயிற்சி இல்லையா? நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் தொடர்ந்து அவரு துவங்கின அந்த பயிற்சி முறை, அவர் உருவாக்கிய இந்த மிக சிறப்பான ஒரு வாழ்வியல் முறை, இப்ப எல்லோரும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பயிற்சியை செய்யறோம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். திருவள்ளுவர் திருக்குறள்ல சொன்ன மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உண்டான அத்தனையும் எளிமையாக பயிற்சி முறையா கொடுத்தது அருட்தந்தை அவர். சோ சிறு வயதிலிருந்தே பக்தி, ஆன்மீகம் இதுல ஈடுபாடு, அதற்கு ரொம்ப மூலமா காரணமா இருந்தவர் என்னுடைய தமிழாசிரியர். சிவபக்தி, பக்தி இதெல்லாம் அதிகமா ஊட்டி சிறு வயதுல இருந்து அதுல வந்தனால படிக்கிறப்பவே நான் என்னுடைய நண்பர் மூலியமா கோவை ராஜவீதி மனவளக்கலை மன்றம் தான் என்னுடைய முதல் மன்றம். அங்கதான் தீட்சை எடுத்தேன். சோ அதுக்கப்புறம் படிப்போடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளோடு சேர்ந்து ஒரு பக்கம் என்னுடைய தொழில் வேலை இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் எனக்கு தகுந்த மாதிரி அந்த தவம் தியானம் அதுலயே இருந்தேன். அருட்தந்தை என்னுடைய ஆசிரியரால இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சு அப்புறம் கொஞ்சம் பெரிய அளவுல ஒரு பெரிய கேப் விழுந்துச்சு. அப்புறம் மீண்டும் 2004 நினைக்கிறேன் 4ல மீண்டும் எல்லா பயிற்சிகளும் திரும்ப எடுத்து பீளமேடு மனவளக்கலை அறிவித்திருக்கோயில்ல அங்க இருந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ அங்க ஆசிரியர்கள் பயிற்சி கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் அங்கேயும் 2004ல இருந்து 6-7 வரைக்கும் அங்க சர்வீஸ் பண்ணேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் வேடசந்தூர் மாரியம்மாள் அவங்களுடைய வேதலோக அன்பு நிலையம், அங்க ஒவ்வொரு மாதமும் எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அங்க வந்து பயிற்சிக்கு போறது, மௌனம் இருக்கிறது, ஆழியார் அறிவித்திருக்கோயில் மௌனம், இப்படியே என்னுடைய அந்த காலகட்டங்கள் கடந்துச்சு. அதாவது படிப்பிலிருந்து அப்படியே தொடர்ந்து கடந்து வந்தப்பதான் ஒரு ஐயாவோட அந்த தவ முறைகளை எடுத்து இந்த தவ முறைகளை பூரா வாழ்க்கையா ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்ப நிறைய சிரமங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு ஐயாவோட பயிற்சி, மகரிஷியோட பயிற்சி முறைகள் சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில ஒரு மகரிஷி ஐயா சாமிஜி வந்து மகாசமதை அடைகிறாரு. பெரிய ஏக்கம், நல்ல நிலை இப்பதான் ஒவ்வொன்னா, ஏன்னா நீண்ட நாள் போராட்டம் சிறு வயதிலிருந்து அந்த நிலை வருவதற்கு டைம்ல கரெக்டா குரு நம்ம விட்டு போயிட்டாருங்கிற ஒரு ஏக்கம். மகரிஷி சமாதி ஏன்னா 3 நாள் அங்கதான் இருந்தோம். சாமி இங்கிருந்து கேஜியில இருந்து போய் அங்க ஆழியார் இருந்ததுல இருந்து சமாதி ஆகி வரைக்கும் அங்கதான் அறிவித்திருக்கோயில வெளியே வர்றேன். அந்த முன்னாடி அறிவித்திருக்கோயில் என்ட்ரன்ஸ்ல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய போர்டு வச்சிருந்தாங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ விவேகானந்தருடைய ஒரு கோட் இருக்கும். ஸோ அறிவின் முழுமையை நோக்கிய பயணத்தில், அறிவின் முழுமையை நோக்கிய மனித பயணத்தில் மகான்கள் மானுட பிறவி எடுத்து வருவார்கள், வருகிறார்கள், வந்தார்கள்ங்கிற மாதிரி ஒரு கோட். அப்போ இது கண்டினியூ. குருங்கிறது ஒரு உடலுக்கு தான் ஒரு இது கொடுத்துருக்கோம். குருங்கிறது ஒரு ஸ்டேட் நிலை. அது சுவாமிஜியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலஸ்ரீயா இருந்தாலும் சரி, சத்குருவா இருந்தாலும் சரி, குருங்கிறது ஒரு நிலை அப்படிங்கிற உணர்வதற்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அன்று இரவு ரொம்ப லேட்டானா அங்கேயே தங்கிட்டோம். அங்க ஒரு நண்பர் அறிமுகமானாரு. ஸோ அவரு தான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபீல் பண்ணிட்டு வரோம், ஒவ்வொருத்தருடைய பயிற்சி முறைகளை சொல்லி. அப்போ முன்னாடி பார்த்திருப்பீங்க, அவரு சுவாமி குருஜி பேரு ஸ்ரீலஸ்ரீ ஜெய் குருஜின்னு சொல்லி. ஸோ அவரு அறிமுகமானாரு. ஸோ அவரு 2000 அந்த டைம்ல
மகரிஷி சமாதி முடிச்சு அன்னைக்கு நைட் இரவு மகரிஷி கை காமிக்கிறாரு, இனி இவரு உங்க கூட இருப்பாரு. சோ ஆரம்பத்துல ஏத்துக்க முடியல என்னாலயும். அப்புறம் எம்பிஏ அப்பதான் ஃபர்ஸ்ட் ரிசன் முடிச்சு இது எடுக்குறாங்க. நம்ம பிகாம் ஜாயின் பண்றேன். இருந்தாலும் சரியான மனப்போராட்டம். அப்ப இங்கிருந்து இங்க இல்லாதனால கருவம்பாளையம் அறிவு திருக்கோயில்ல போய் தான் அந்த டிகிரி கோர்ஸ ஸ்டார்ட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ண முடியல. சோ அப்போ ஒரு போராட்டத்துல மகரிஷியே எனக்குள்ள இருந்து சொல்ற மாதிரி வந்துச்சு, நான் உடனே இருக்கிறேன்ட்டு. இப்ப வரைக்கும் கூட இருக்காரு. மகரிஷியோட அந்த வாழ்வியல் பயிற்சிகள், நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், மௌனத்துல கிடைச்ச அந்த ஆன்மீக அனுபவம், குருஜி அவங்க கிட்டத்தட்ட 2008ல இருந்து இப்ப வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஒரு நிகழ்வு. ஆன்மீக பயிற்சியில எல்லாத்துலயுமே ஒரு அடுத்த கட்ட முயற்சி. சோ எல்லாத்துக்கும் அடிப்படை ஆரோக்கியமா இருக்கிறது. இப்ப தலைப்பு அதுதான் இல்லையா? சோ அது ஆன்மீக பயிற்சி எடுத்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் உயர்நிலையில் அடைந்தாலும் சரி, இல்லறத்துல வாழ்ந்த எல்லாத்துக்கும் அடிப்படை, எல்லாத்துக்கும் இந்த சுவர் இருந்தாதான், இந்த உடல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த அப்போ நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது ஆரோக்கியம். சோ நமக்கு தெரிஞ்சு ஆரோக்கியம்னா உடம்ப மட்டுமே பேசுறோம் இல்லையா? எல்லாரும் ஃபிட்னஸ் அப்படின்னா ஹெல்த்த மட்டும்தான், ஹெல்த் மீன்ஸ் இந்த பிசிக்க மட்டும்தான் பாக்குறாங்க, பேசுறாங்க. ஈவன் உணவைய கூட அதோட தான் கம்பேர் பண்ணி இப்போ எனக்கு எங்கிட்ட கேட்பான். சோ ஹோட்டலுக்கு வந்துட்டு, சார் டயபெட்டிக் இருக்கு, என்ன குறைக்கிறதுக்கு என்ன வழி? உடம்பு குறைக்கிறதுக்கு என்ன வழி? என்ன சாப்பிடலாம்? இது இப்படிதான் பேசுறாங்க. இப்போ உணவு உடலை மையப்படுத்தியே பேசப்பட்டுட்டு இருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. ஆரோக்கியமும் உடலை மையப்படுத்தியே இருக்கு. ஆனால் அப்படி அல்ல. ஆரோக்கியம்னா பரிபூர்ண ஆரோக்கியம் எப்ப கிடைக்கும்? நம்ம இந்த உடம்பு மட்டுமே இல்ல இது நம்ம இல்லையா? உடம்பு உடம்பு மட்டுமே இருந்தா இதுக்கு பேரு என்னங்க? உடம்பு மட்டுமே இருந்தா இப்படி உட்கார்ந்து இருக்காது. இந்த உடம்பு படுத்திருக்கும். அதுக்கு பேரு சடலம். சரி, உடம்பு இருக்கு. உடம்புக்குள்ள உயிர் அவசியம். ஏமா உடம்புக்குள்ள உயிரோட்டம் இருக்கு. இந்த உடம்புக்குள்ள உயிர் மட்டுமே இருக்கா? அது இயங்காது. இப்படியே தான் இருக்கும். இல்லையா? நீங்க திருப்பினாதான் அது திரும்பும். அதுவா திரும்பாது. இயங்காது. சோ கோமா ஸ்டேஜில் இருக்கும். இல்லையா? அப்போ உடம்புல உடம்பு இருக்கணும், உயிர் இருக்கணும். உயிரை விட உயிரை இயக்கக்கூடிய இல்லையா, உயிரின் படற்கை நிலமான மனம் இருந்தா மட்டும்தான், மனம் படைத்தவன் தான் மனிதனா மாறும். அப்போ உடம்பு இருக்கணும், மனசு இருக்கணும், உயிர் இருக்கணும். இது மூணும் படைத்தவன் தான் மனிதன். இது மூன்றும் ஆரோக்கியமா இருந்தாலும் அது பரிபூர்ணமான ஆரோக்கியம்னு சொல்லலாம். உடம்பு கெட்டா மனசு கெடும், மனசு கெட்டா உடம்பு கெடும். இது 2 கெட்டா உயிர் கெடும். அப்போ இது மூன்றும் ஆரோக்கியமா இருப்பதற்கு ஒரே வழி என்ன? இந்த 3 ஆரோக்கியம், இதனுடைய மூலம் என்ன? அது ஆரோக்கியமா இருக்கும். அது சரியானதா இருக்கணும், தரமானதா இருக்கணும். இந்த உடம்பு, மனசு, உயிர் 3ம் உருவாகுவதற்கு எது மூலம்? அந்த மூலம் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப எங்கிருந்து உருவானோம்? அம்மா வயித்துல இருந்து உருவானோம் இல்லையா? அம்மாவனுடைய கருமுட்டையும் அப்பாவனுடைய உயிராற்றலும் இணைஞ்சு நம்ம உருவானோம். சோ அது எங்க உருவாச்சு? அதனுடைய தோற்றம் என்ன? அப்படியே நீங்க மகரிஷி சொல்ற மாதிரி நான் யார் தத்துவத்துக்குள்ள போனா, இந்த உடம்பு அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு அன்னத்தால் உருவாக்கப்பட்டது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு பேசுறோம் இல்லையா? 5 கோஷங்கள். அப்படி இந்த மாமிச பிண்டம், இந்த உடல் அன்னத்தால் உருவாக்கப்பட்டது. அன்னம், நாம் சாப்பிடுற அன்னம் தான் உடலாக மாறுது அப்படின்ட்டு திருமூலர்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. அது உண்மையும் சத்திய வாக்கு இல்லையா? அப்போ உணவின் தரம் எப்படியோ அப்படி இந்த உடலின் தரம் இருக்கு. உணவின் தரம் எப்படியோ உடலின் தரம் எப்படியோ. உணவு அப்படின்னா என்னவா, எப்படி அந்த உடல் கட்டமைக்கப்படுது? திருமூலர் சொல்றாரு, நாம சாப்பிடுற சாப்பாடு 4 பகுதியாக பிரிக்கப்படுது. அதுல ஒரு பகுதி கழிவாக வெளியேறுது. ஸ்தூல பாகம், சூட்சும பாகம் சொல்லுவாங்க இல்லையா? விசிபிள், இன்விசிபிள். சோ சாப்பிடுற உணவு ஸ்தூலமாக உள்ள போகுது, விசிபிளா உள்ள போகுது. அது 2ஆக பிரியுது. என்னவா இருக்கு? கழிவாக வெளியேறுது. எப்படி? நீரா, சிறுநீரா, மலமா, வேர்வையா வெளியே போகுது. அதனுடைய கழிவு பகுதி. மீதம் இருக்கிறது ஸ்தூல பாகம், உடல் கட்டமைப்புக்கு பயன்படுது. உடல் கட்டமைப்பதற்காக நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து வரக்கூடிய சத்துக்கள், அந்த ஆற்றல் உடல் கட்டமைப்புக்கு பயன்படுது. இன்னொரு பாகம் சூட்சும பாகம் உயிராற்றலாகவும், அதனுடைய உயிராற்றலுடைய படற்கை நிலமான மனமாகவும் மாறுது. அப்போ உண்ணக்கூடிய உணவு தான் இந்த 4 பகுதியாக பிரியுது. அப்போ உணவின் தரம் எப்படி? நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய தரம் எப்படியோ, அது உணவின் தரம் சரியா இருந்தா மட்டும்தான் கழிவும் கூட தரமா தான் இருக்கணும். வெளியே போற கழிவுகளின் தேக்கமே நோயின்னு சொல்லிட்டு இயற்கை மருத்துவம் சொல்லுது. சோ கழிவு கூட மூக்குல நம்ம என்னது, மூக்க அடைச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம போறக்கூடிய மலம் கூட மணக்கணும். மலத்தையே நம்ம மலமா அசிங்கமா பார்க்க கூடாது. கழிவறையில உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு கழிவறை இருக்கணும்னு சொல்லுவான்.
அப்ப கழிவறை சுத்தமா இருக்கணும்னா நம்ம கழிவும் சுத்தமா தான் வெளியேறணும். அப்ப கழிவும் தரமாக இருக்கணும். அப்பதான் அந்த கழிவு பூமிக்கு உரமாக மாறும். சோ உணவினுடைய பயணம் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு இருக்கு. சோ அப்போ இந்த உணவினுடைய தரம் எதை தீர்மானிக்குது? நம்மளுடைய உடலை தீர்மானிக்குது. உடல் கட்டமைப்புக்கு பயன்படுது. உடம்புல முக்கியமான 12 சிஸ்டம் இருக்கு. 12 சிஸ்டம்ஸ் முக்கியமா. இது இல்லாம நம்மளுடைய வேதங்கள் சொல்லக்கூடிய 96 தத்துவங்கள் அடங்கியதுதான் இந்த உடம்பு. உயிருள்ள ஜீவன் உள்ள உடம்புங்கிறது 96 தத்துவங்கள் அடங்கியது. அப்ப அந்த 96 தத்துவங்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவன் பரிபூர்ணமான முழுமையான ஆரோக்கியமான மனிதன். சோ இன்னொரு ஆங்கிள் பார்த்தா நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்னவா மாறுது, அறிவியல் என்ன சொல்லுதுப்பா, அனாட்டமி பிசியாலஜி எல்லாம் சொல்றது இந்த உடம்பா மாறுது, உள்ள இருக்க சிஸ்டமா மாறுதுன்னு சொல்றோம் இல்லையா. ஆனால் அதையும் அடுத்த கட்டமாக நம்மளுடைய தமிழ் மருத்துவங்கள், நம்மளுடைய வேதம் இதெல்லாம் என்ன சொல்லுது, சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுக்களாக பிரியுதுன்னு சொல்லுது. அது என்ன சாப்பிட்டாலும் சரி, வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, பூரி சாப்பிட்டாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, சவர்மா சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் இது 7 எலிமெண்டா பிரியும். 7 தாது. ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, எலும்பு மஜ்ஜையாகி, உயிராற்றலாக விந்துநாதமா பிரியுது. இந்த 7 ப்ராசஸ் இருக்கு. இந்த 7 தாதுவும் எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரமாக இருக்கும். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தரமாக இருக்கும். அப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி முதல் தாது எது? ரசம். ரசம்னா நம்ம மென்னு சாப்பிடக்கூடிய வரக்கூடிய அந்த சலைவா இருக்கு இல்லையா, சலைவாவோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த சாறு. நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜூஸா மாறணும். வயிற்றுல போய் செரிமானம் நடக்கிறதே இல்லை. செரிமானத்தினுடைய 90 பகுதி வாயிலேயே நடந்துடணும். வயிறு வயிற்று கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இரைப்பையில நீங்க என்ன போடுறீங்களோ அதற்கு தகுந்த அமிலங்கள் மூளையினுடைய ஆர்டரின் பேர்ல அமிலங்கள் சுரந்து அது முழுமையாக குழம்பாக்கப்பட்டு சிறுகுடலுக்கு புகுத்தப்பட்டு சிறுகுடல்ல இருந்து உங்களுக்கு தேவையான உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கழிவாக மாறி வெளியேறும். இதுதான் சிஸ்டம். இந்த உணவின் யாத்திரைங்கிற பேரை இந்த செரிமான மண்டலத்தினுடைய தன்மையை என்ன சொல்றாங்க, உணவின் யாத்திரைன்னு சொல்றாங்க. யாத்திரைன்னு எதை சொல்லுவோம் இல்லையா, சபரிமலை யாத்திரை, ஹஜ் யாத்திரை, அமர்நாத் யாத்திரை. எதற்காக யாத்திரைன்னு சொல்றாங்க? இறைவனை அடைவதற்கு உண்டான பாதை, இறைவனை நோக்கிய பயணம். அப்ப அந்த யாத்திரையை எதோட கம்பைன் பண்றாங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமானமாகி மலமா போகுது. சிம்பிளா பிளண்டா ஒரே வார்த்தையில சொல்ல போனோம். ஆனா இந்த ப்ராசஸ யாத்திரைன்னு சொல்றாங்க. செரிமானத்தினுடைய பகுதியை யாத்திரைங்கிற வார்த்தையால கம்பைன் பண்றாங்க. ஏன்னா உணவே பிரம்மம்னு சொன்னாங்க. உணவே மருந்தல்ல. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்டு. மருந்தே வேண்டான்ட்டார் வள்ளுவர். ஆனா நம்ம தான் அதை தொடர்பு படுத்தணும். உணவே மருந்து ஏன் நமக்கு தேவைப்பட்டது. உணவை பிரம்மமா பார்த்தோம். தொல்காப்பியம் உணவே தெய்வம்னு சொல்லுது. ஆகாரம் பிரம்மம்னு சொல்லுது வேதம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு உணவும் வாழ்வியலையும் ஒன்னா வச்சிருந்தேன்னா உணவு வேற வாழ்வியல் வேறன்னு பிரிச்சனால வந்த வினைதான் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. அப்போ 7 தாதுவும் தரமாக இருக்கணும். உணவு தரமாக இருந்தால், இந்த உண்ணும் முறை தரமாக இருந்தால் நாம் முதல் தாது தரமாக இருக்கும். முதல் தாது தரமாக இருந்தால் ரத்தம் சுத்தமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் சுத்தமாக இருக்கும். ரத்தம் சுத்தமாக இருந்தால் அடுத்தடுத்த தாதுக்கள் சுத்தமாக இருக்கும். தாதுக்கள் சுத்தமாக இருந்தால் 7வது தாது சுத்தமாக இருக்கும். 7வது தாது நம்ம சொல்றோம் இல்லையா, மகரிஷி சொல்ற ஜீவ வித்து குழம்பு காயக்கல்பத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ அந்த ஜீவ வித்து குழம்பு எந்த அளவுக்கு வலிமையானதாக தூய்மையானதாக அதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கோ அந்த சத்துக்களோட இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நாம் எவ்வளவு நாள் வரைக்கும் நாம் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வாழ முடியும். பெயர், இளமை, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு இவை அனைத்தும் கருவின் அமைப்பு. கபிலர் அவர்கள் ஔவையார் பாடுறாங்க. அப்ப இந்த முறைப்படி வாழணும்னா, வாழ்வாங்கு வாழணும்னா நாம் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும். யாரோட டிபெண்டன்சி இல்லாம இருக்கணும். இந்த இந்தியர்களுடைய ஆயுட்காலம், முழுமையான ஆயுட்காலம், பரிபூர்ணமான ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தான். ஆண்டு அனுபவிச்சு வாழ்ந்தான். 10 குழந்தை, 15 குழந்தைகள், 2 மனைவி, 3 மனைவிகளோட வாழ்ந்த பாட்டன் பூட்டன் தாத்தாக்களால இருந்திருக்கும். அவர்கள் வழிதான் வந்திருக்கும். இப்போ இல்லையா, திருமணத்துக்கும் பிரச்சனை, திருமணமானால் குழந்தைக்கும் பிரச்சனை. ஒரு குழந்தையே பெத்துக்க முடியாத அளவுக்கு உடல் ஆரோக்கியம். எங்க பார்த்தாலும் செயற்கை கருவுறுத்தல் மையங்கள், குழந்தைகள் இருந்து அந்த ஒவ்வொரு பருவத்திலையும் பிரச்சனை. எல்லாத்துக்கு மேல இப்போ கடந்த சில மாதங்களாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2 வாரத்துல மட்டும் என் கண்ணுக்கு பட்டது நெருங்கிய விஷயங்கள்ல ஒரு 7-8 பேர் வரைக்கும் 30 வயதுக்குள்ள உடல் ஆரோக்கிய குறைபாடு, மாரடைப்பு, கேன்சர் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா.
அப்போ மிகப்பெரிய ஒரு சூழல்ல, இக்கட்டான சூழல்ல இப்ப இந்த 2022, 23லயே இருந்தோம்னா 24 சந்திக்க போறோம். இனி 30, 35, 40 நம்ம போயிருவோம். அடுத்த சந்ததி பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, நாம் வாழ்ந்த அந்த ஆரோக்கியமான வாழ்வியல் முறையில அவங்களுக்கு குடுத்துட்டு போகணும். இயற்கை வளங்கள குறைவா நுகர்ந்து அவங்களுக்கு குடுத்துட்டு போகணும். அப்ப அதுக்கு நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இவ்வளவு நாள் நான் அடிக்கடி சொல்றேன், மிச்சம் இருப்பதை வைத்து உச்சம் தொடலாம். சரி, இவ்வளவு நாள் கெட்டு போட்டாச்சு. இவ்வளவு நாள் கெடுத்தாச்சு. இவ்வளவு நாள் என்னென்னமோ சாப்பிட்டு எப்படியோ இருக்கும். இனிமேலாவது சரியாக இருக்கணும். சோ அந்த வகையில இந்த 7 தாதுவும் தரமாக இருந்தால் நாம் தரமாக இருப்போம். நாம் ஆரோக்கியமாக இருப்போம். நாம் ஆரோக்கியமாக இருந்தாதான் அது அந்த ஜீவவித்து குழம்பு அந்த 7வது தாதுவினுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளே மாதிரி இன்னொரு ஜீவனை இந்த சொசைட்டி கொடுத்துட்டு போறோம். சமூக பொறுப்புணர்ச்சியோட. அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமானவனா இருக்கனா, எப்படி இருக்காங்கள பொறுத்து என்னது நம்மளுடைய வாழ்வை முழுமைப்படுது. ரொம்ப இக்கட்டான சூழல், ரொம்ப கஷ்டமான சூழல், ஏற்றுக்கொள்ள வேண்டியது. குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு 10, 15 போன் கால்ஸ் இத மட்டும் வருது. இப்ப பிறக்கிற குழந்தைகள்ல 60% பேர் தனக்கே தெரியாம நீங்க சொல்றீங்களா சிறப்பு குழந்தைகளா பிறக்கிறாங்க. சோ காரணம் எங்க ஆரம்பிக்குது? தாய் தந்தையருடைய அந்த பெற்றோருடைய அறியாமை, விழிப்புணர்வின்மை, ஆரோக்கிய குறைபாடு. அது எங்கிருந்து ஆரம்பிச்சது? அவங்களுடைய வாழ்வியல்ல மாற்றம். வாழ்வியலுக்கு எது அடிப்படையாக இருக்கு? உணவு. சோ எங்க சுத்தினாலும் உணவுல மாற்றம் வராம வாழ்க்கையில மாற்றம் வராது, வர முடியாது, வாய்ப்பே இல்ல. உணவினுடைய மாற்றத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வருது. ஏன்னா உணவை மாத்திரம் எல்லாமே மாறிடும். நாங்க இத நான் மகரிஷி கிட்ட வந்து மகரிஷி கிட்ட பயிற்சி எடுத்ததுல இருந்து குருஜி கிட்ட வந்து அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஐயாட்ட போய் அங்கிருந்து ஒரு 10 ஆண்டுகள் மகரிஷியோட மனவளக்கலை பயிற்சி, குருஜியோட அந்த யோக பயிற்சி, இவங்களுடைய தத்துவங்கள், இவங்களுடைய அனுபவங்கள், அதோட இயற்கை வாழ்வியல், இயற்கை இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து 10 வருடம் தொடர்ந்து ஆராய்ச்சி 2000 இன்னைக்கு சரியா இந்த 2023 10 ஆண்டுகள் நிறைவு. இந்த 10 வருட பயணத்துல இந்த உணவு தான் எல்லாம் மாறுதுங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவமா உணர்ந்தேன். எதை வேண்டுமானாலும் உணவின் மூலியமாக அடையலாம், சாதிக்கலாம்ங்கிறத ஒரு சிறந்த உதாரணம் உங்களுக்கு முன்னாடிதான். ஒண்ணுமே இந்த ஜீரோயிலிருந்து ஹீரோ ஆன கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ ஒரு சராசரி மனிதனை அசாதாரணமாக மனிதனாக மாற்றியதற்கு பயிற்சியும் இப்போ என்கிட்ட 2005 டைரி இருக்கு. மகரிஷியோட போட்டோ ஒட்டி ராஜவீதி மனவளக்கலை மன்றத்துல கொடுத்த அந்த லோகோவோட. சோ அதுல பழைய அன்பொழி எங்க எப்பெல்லாம் மௌனம் வருதோ மௌனத்துல மகிழ்ச்சி கொடுத்த அந்த விஷயங்கள், பயிற்சியில நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் இதுதான் என்னை வழி நடத்திட்டு இருக்கு. என்ன மாதிரி மற்றவர்களை வழி நடத்துவதற்கு அந்த விஷயங்களும் கருத்துக்கள் தான் காரணமா இருக்கு. சோ அந்த வகையில உணவு தான் எல்லாமா மாறுது. சோ உணவு மாறினால் உடல் மாறும், உடல் மாறினால் மனம் மாறும், மனம் மாறினால் குணம் மாறும், குணம் மாறினால் குலமே மாறும். கருமாவையே மாத்தி எழுதலாம், வினைப்பதிவே மாத்தலாம். ஆகார சுத்தி சர்வ சுத்தி முடிஞ்சு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஆகாரம் சுத்தமானால் சர்வமும் சுத்தமாகும். சர்வம் மீன்ஸ் 96 தத்துவங்களும் சுத்தமாகும். சோ 96 தத்துவங்களும் சுத்தமாகி எண்ணங்கள் தூய்மை அடைந்து குணம் மனம் தூய்மை அடைந்து அது மனதினுடைய வெளிப்பாடான குணம் தூய்மை அடைந்து எண்ணங்கள் தூய்மை அடைந்து நம்முடைய செயல்களும் செயல்பாடுகளும் தூய்மை அடைந்து வினைப்படிவும் தூய்மையாகி வீடு பேரா மோட்ச நிலையை அடையலாம் சொல்லிட்டு உபனிஷத் சொல்லுது. அப்போ அந்த ஆகார சுத்தி சர்வ சுத்திங்கிற அந்த கான்செப்ட் தான் படையலுடைய வித்து. படையல் உருவாகுறதுக்கு படையல்னா ஆஃபரிங் டு நேச்சர், இயற்கை படைத்ததை அதனுடைய தன்மை தரம் மாறாம அப்படியே திருப்பி கொடுக்குது. சோ இந்த படையலுங்கிற பேரு நான் வைக்கல. 2017 படையலுக்காக ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் பேர் இல்லாம செஞ்சுட்டு இருந்தேன். சோ ஒரு ஒரு பெரிய விழா ஒரு 800 பேத்துக்கு சமைச்சு கொடுக்கணும். அந்த விழாவுல நம்ம வந்து அறிமுகப்படுத்த போறோம். சோ நான் சொல்றது 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பேர் தேவைப்பட்டுச்சு. இரவு வரைக்கும் எல்லாத்திட்டையும் கேட்கற ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், எனக்கு தெரிஞ்ச ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், நியூமராலஜி, ஜோதி எல்லாத்திட்டையும் சொல்லி வை. நைட்டு வரைக்கும் எனக்கு பேரே வரல. அன்று காலை பிரம்மமுகூர்த்த வேலையில தவம் செய்யறப்ப இறையர்களும் குருவர்களும் எனக்குள்ள இருந்து கொடுத்த பேரு படையல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் அதிகாலையில கிடைத்த வார்த்தை. இப்ப வரைக்கும் அந்த படையல் உலகம் முழுவதும் பரவுவதற்கு மிக மூலமான காரணம் மிகப்பெரிய முக்கிய வித்திட்டது குருமார்கள் தான், குருஜியும் மகரிஷியும் தான். சோ அப்போ இந்த ஆகார சுத்தி சர்வ சுத்திக்கு அடிப்படையான இது சரியா மிக சரியா அதனுடைய அந்த வார்த்தை உண்மை சத்தியமாவதற்கு இந்த இயற்கை உணவு காரணமா இருக்கு.
இயற்கை உணவு இறை உணவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல எந்த வகையிலும் சத்து உணவினுடைய முழுமை மாறாமல், உணவு எதுக்காக உருவாயிருக்கு? நிலத்தொடு நீரே உணவு என்பது நிலத்தொடு நீரே என்று தொல்காப்பியம் சொல்லுது. சரியா? அப்போ உணவில் எதற்காக இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு உயிர் உருவாவதற்கும் காரணம் காரியம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த உணவு எதற்காக? இந்த அதனுடைய அதை சார்ந்த உயிர்கள் உணவாக எடுத்து அதை உணவாக எடுத்து அது வாழ்க்கையில வாழ்ந்து முழுமை அடையும். எப்படி நான் உணவின் யாத்திரைன்னு சொன்னோம் இல்லையா? ஒரு கேரட்டோ அல்லது ஒரு பீர்க்கங்காவோ இது காய் எடுக்கிறோம். அந்த காய் எதற்காக வந்திருக்கு? அந்த காயில சத்து இருக்கு இல்லையா? வாழைக்காய் எடுத்தா ரத்தத்துக்கு நல்லது. வாழைக்காய் சாப்பிட்டா நல்ல எண்ணங்கள் வரும். வாழைக்காய் வந்து இதயத்துக்கு சீரா இருக்கும். வாழைக்காவுல தூர்ப்பு சுவை இருக்கு. ஓகே. வாழைக்காய் இந்த விஷயங்கள்லாம் வச்சு அந்த வாழைக்காய் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த வாழைக்காய் சாப்பிடுறப்ப, அந்த வாழைக்காய் சாப்பிட்டு அதுவானால் அதுவே சொல்லுங்கிற தத்துவத்தின்படி, அந்த வாழைக்காய சாப்பிட்டு, அந்த வாழைக்காயினுடைய தன்மைகள் முழுக்க என்னுடைய நான் சொன்னேன் இந்த உடம்புக்கும், மனசுக்கும், உயிருக்கும் எப்ப முழுமையா கிடைக்குதோ, அப்பதான் அந்த வாழைக்காயினுடைய பயணம் முற்று பெறும். முழுமை பெறும்னு சொல்றாரு இல்லையா? அப்போ உணவுனா முழுமைன்னு பேரு. உணவுனா முழுமைன்னு அர்த்தம். அப்போ அந்த வாழைக்காய் நான் நல்லா மென்னு சாப்பிட்டு, அதில் இருக்கிற சத்துக்கள் பூரா நான் எடுத்துக்கிட்டு, அதனுடைய குணநலன் பூரா என்னுடைய குணமா மாறி, அது கழிவாக தரமான கழிவா வெளியேறி, அந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்துச்சோ அதே நீர் மீண்டும் நிலத்துக்கு போய், மீண்டும் அந்த உரம் வித்தா மாறி அதே மாதிரி இன்னொரு உருவாகுறதுக்கு காரணமா இருக்கு. இதுதான் உணவின் யாத்திரை. அப்ப இந்த உணவின் யாத்திரையில அந்த நாம் உண்ணுகின்ற உணவு எப்ப முழுமை அடையுதோ, அப்போ நாம் முழுமை அடையணும். நம்ம எப்படி உணவு எப்படி முழுமை அடையுது? அப்போ உணவு முழுமை அடையதுக்கு என்ன தேவை? அரைச்சு சாப்பிடணும். இல்லையா? உணவை குடி, நீரை உண். அப்ப நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, நல்லா மென்னு சாப்பிட்டு, சலைவாவோட சாப்பிட்டு, உயிராற்றல உயிர் நீர், உமிழ்நீர், உயிர் நீர் சொல்லுவாங்க. கரெக்டா மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு. நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை. ஒரு பீஸ் இட்லியை 21 தடவை மென்னு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு துண்டு இட்லிய. ஏன்னா, இட்லியில வந்து வெறும் என்ன இருக்கு? மாவுச்சத்து மட்டும்தான் இருக்கு. ஃபைபர் இல்ல அதுல. அப்போ ஏன் இட்லியை விழுங்குறோம்? ஏன் இட்லி நானும் நிறைய தடவை கான்சியஸா ட்ரை பண்ணி பார்த்தேன். இட்லி உருவாக்கத்துக்கு முக்கியமான அடுப்பு இல்லாம வேக வைக்காம இட்லி நம்ம செய்யறோம். 100க்கும் மேற்பட்ட இட்லி. அந்த இட்லி உருவாக்கத்துக்கு முக்கியமான காரணம் மகரிஷியோட அந்த வார்த்தை தான். என்னது? ஒரு பீஸ் இட்லி 21 தடவை சாப்பிடணும், மென்னு சாப்பிடணும். இப்ப வரைக்கும் விளக்கம் தெரியல. ஏன்னா நம்ம பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடிட்டே இருக்கோம். இப்ப 4 இட்லி சட்னி சாம்பார் வச்சா சாப்பிடலாம். சாப்பிட்டு ஏற்படி ஒரு இட்லியை 4 பீஸா பிரிப்போம். அப்படி வச்சு கரெக்டா பாருங்க. நீங்க நான் இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு காலையில இட்லி சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு தடவை சீவ் பண்ணுவீங்கன்னு பாருங்க. எவ்வளவு தடவை மென்னு சாப்பிடுறீங்க. விழுங்குதான் செய்வோம். இதுவே ஸ்பெஷல் கொஞ்சம் கார சட்னி, இட்லி பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்டா அது வேற டைமென்ஷன்ல போகும். இன்னும் ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் குழம்போட இட்லியை தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய அந்த மாதிரி ஸ்பெஷல் குழம்போட சாப்பிட்டோம்னா கரைச்சி சாப்பிடுவோம் இட்லியை. அப்போ அந்த மென்னு சாப்பிடணும். உயிர் நீரோட உமிழ்நீரோட மென்னு சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா இந்த 7 தாதுவாக முறையாக நீங்க சாப்பிடக்கூடிய உணவு பிரிந்து நாமும் முழுமையை நோக்கி போவோம். எப்போ? அந்த உணவும் முழுமையை நோக்கி போகும். நாம் எப்ப முழுமையை நோக்கி போவோம்? இந்த 7 தாதுவும் தரமாக இருந்து அந்த 7 தாதுவில் இருந்த 7வது தாது ஆகிய அந்த உயிராற்றல் மூலியமாக நாம் ஆரோக்கியமாக இருந்து நாம் முழுமையை நோக்கி போவோம். அப்போ உணவு மாறினால் உடல் மாறும், மனம் மாறும், குணம் மாறும், குலமே நம்முடைய வினைப்பதிவே மாற்றி மோட்ச நிலையை அடையலாம் சொல்றாங்க. எவ்வளவு சிம்பிளான விஷயத்த எதோட உணவை அதனாலதான் இறைன்னு சொல்றாங்க. இறைத்தன்மைக்கும் இறைதான், உணவுக்கும் இறைதான். சோ அப்படி இந்த ஆகார சுத்தி சர்வ சுத்திங்கிற வார்த்தைக்கு சரியான விளக்கமாக நாங்க இந்த 10 ஆண்டுகளை உணர்ந்தது இந்த அடுப்பில்லா சமையல் கலை. அப்போ ஆரோக்கியம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், மனசு ஆரோக்கியமா இருக்கணும், உயிர் ஆரோக்கியமா இருக்கணும். உடல் ஆரோக்கியம்னா என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய உடம்புல இருந்து உயிர் பிரியக்கூடாது. அதுதான் நம்ம போறத மகரிஷி ஒரு இடத்துல அந்த மௌனத்தை பத்தி சொல்றாரு. ஒவ்வொரு வினாடியும் நம்மை கடந்து செல்ல நமக்கு அனுமதி வாங்கணும். ஒவ்வொரு நொடியிலும் வாழுங்கள்ங்கிறார். அப்போ நம்ம கிட்ட இருந்து நம்ம வெளியே போறப்ப நம்ம அனுமதியோட ஓகே வேலையெல்லாம் முடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அந்த நிலையில வாழ்றதுதான் எந்த விதமான சப்போர்ட் இல்லாம, யாருடைய உதவி இல்லாம 60 வயதா இருந்தாலும் சரி, 90 வயதா இருந்தாலும் சரி. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ 300 வயது வாழ முடியும் இப்ப இருக்கிற கரெக்டான முறையில வாழ்ந்தோம்னா. இப்பவும் நீங்க எவ்வளவு தரம் உடம்ப கெடுத்துக்கிட்டாலும் சரி, இனி நீங்க உங்களுடைய உடல்நிலைய, உணவு முறையையும் வாழ்க்கை முறையும் மாற்றி சரியான இந்த 5 ஒழுக்க பண்பாடோட
5 அளவு முறையோட உணவு முறையோட எடுத்துட்டோம், நிச்சயமாக இந்த சூழல்லையும் உலகத்துல எங்க வேணா பிரச்சனை வரலாம், எத்தனை கொரோனா வேற வரலாம், எங்க வேணா என்ன வேணா நடக்கலாம். ஆனால் நாம் 300 வருஷத்துக்கு மேல வாழ முடியுங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. 120 ஆண்டுகள், 136 ஆண்டுகள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி. அப்ப நம்மளால இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட ஈஸியா நம்மளால ரெக்கவர் பண்ணி அந்த நிலை அடைய முடியும். யாரு சாகறதுக்காக வரல, வாழ்க்கை வாழ்வதற்கு சாகறதுக்காக வரல, மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ நாம் வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவடைந்து இயற்கையோடு கலத்தல், இறைநிலையோடு கலத்தல், இயற்கை எய்துதல் இல்லையா? அப்போ அந்த கண்டிப்பா எல்லாத்துக்கும் எண்டுன்னு ஒண்ணு உண்டு, முடிவுங்கிறது ஒண்ணு. அந்த முடிவு எப்படி இருக்கணும்? இறைவனோடு, இயற்கையோடு, குருநிலையோடு கலக்கறதுக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கைய தரமா வச்சுக்கணும். அதற்கு இந்த உணவு அடிப்படையாக இருக்கு. அடுப்பில்லா சமையல் கலைங்கிறது அங்கதான் வருது. இப்ப சமையல்னா பொதுவான வார்த்தை. இப்ப நம்ம உணவுன்னு பார்த்தோமா, உணவு தான் இதுவா மாறுது. உணவுடைய மகத்துவம் பார்த்தோம். உணவுக்கு உடலுக்கு உள்ள தொடர்பு, உணவுக்கும் மனதுக்கு உள்ள தொடர்பு, இதெல்லாம் பார்த்துட்டு வரலையா? அப்ப ஆரோக்கியம்னா இதுதான். அப்ப அந்த ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது உணவு. ஏன்னா உணவு தான் இதெல்லாம் மாறுது. மனமும் அதே மாதிரிதான். உடம்பு பார்த்த மாதிரி மனதனுடைய தன்மை, மன விகாரங்கள் எழாம மனதை அடக்க நினைத்தால் நினைத்தால் அடங்கும். இதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை எடுக்கிறப்ப உணவு தான் மனமா மாறுது. அப்போ உணவுல சாத்விக உணவு முறை எடுத்துக்கிறப்ப மனவிகாரங்கள் எழாது. மனவிகாரங்கள் எழாம நம்மளால கண்ட்ரோல் பண்ணாம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் உணவு முறையினால. சுத்த சைவ உணவு, சுத்த சித்த உணவு, இந்த மாதிரி இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறப்ப இந்த இயற்கை உணவுகளாக எந்த வகையிலும் எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்ட சூழலோ புலன் வயப்படுதலோ இந்த இயற்கை உணவு சாப்பிடறதுனால வராது. சரிங்களா? ஏன்னா ஏன் சொல்றோம்? இது ஓரறிவு தாவரம் தான் உணவா எடுத்துக்கிறோம். நம்ம எத்தனாவது அறிவு? 6 அறிவு. ஓரறிவுக்கும் 6 அறிவுக்கும் 5 பெரிய ஜெனரேஷன் கேப். ஒவ்வொரு அந்த பிரபஞ்ச பரிணாமத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் மகரிஷி சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த ஒவ்வொரு பரிணாமத்துக்கு இடையில பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு. அத்தனை அனுபவங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அந்த எப்படி உருவாச்சோ பிரபஞ்சத்துல இயற்கை அன்னை எப்படி கொடுத்தாங்களோ அதே தன்மை, அதே அருகம்புல், அப்ப உருவான அருகம்புல் தான் இப்பவும் அதே தன்மை தான். ஒரு துளி கூடி அது மாறவே இல்லை. பழங்கள்ல இருந்து நம்ம தான் ஜிஎம் சொல்லிட்டு நம்ம தான் மாத்திரமே தவிர இயற்கை தன்னை மாத்திக்கவே இல்லை. எப்ப முதல்ல உருவாச்சோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும். சோ அந்த தன்மையை நம்ம அழிக்காம சிதைக்காம எடுத்துக்கிறப்ப அந்த முழுமையான நன்மையும் தன்மையும் நமக்கு கிடைக்குது. சோ அடுப்பு இல்லாம நம்மளால சமைக்க முடியுங்கிற எண்ணம் வந்ததுக்கு அதை வலுப்படுத்துறதுக்கு இந்த இவ்வளவு விஷயங்கள், இந்த குருமார்கள் கொடுத்த விஷயமும் அனுபவங்கள் தான் காரணமா இருந்துச்சு. சோ சமைச்சு சாப்பிட்றோம். எஸ், காலங்காலமா சமையல் செஞ்சுதான் சாப்பிட்டு இருக்கோம். அதுல மாற்று கருத்தே இல்லை. சமைக்கிறதுலயும் சத்துக்கள் இருக்கு. ஆனா சமைக்கிற முறையில தவறு நேர்ந்தனால, சமைக்கிற முறை தெரியாம சமைக்கிறதுனால நாம் இப்போ பெரிய சிக்கலுக்கு ஆளாயிட்டோம் இல்லையா? முதல்ல மண்பானையில சமைச்சோம், மெட்டல் பாத்திரத்துல சமைச்சோம். எப்ப தேங்காய் போடணும், எப்ப உப்பு போடணும் இல்லையா? எதை மூடி வச்சு சமைக்கணும், எதை ஓபன் பண்ணி சமைக்கணும், எவ்வளவு நாள் ஆகும், இதெல்லாம் இருந்துச்சு. சமையல்னாவே ஒரு ஆயக்கலைகள் 64 கலைகள்ல சிறந்த கலை சமையல் கலை. அந்த சிறந்த கலையில் அந்த சமையல் கலையும் மருத்துவ குணத்தோடு அதில் இருக்கிற சத்து குறையாம அழியாம யாரு ஒருத்தர் சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்க இறையின் தூதுவர்கள்னு சொல்றாங்க. ஏன்னா உந்தி கொடுத்தோம், உயிர் கொடுத்தோம். சமையல் கரெக்டா நடந்து அந்த உணவை உங்களுக்கு உடலுக்கு மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அப்போ உடலுக்கு மனசுக்கு உயிருக்கு தொந்தரவு இல்லாம யாரு சமைச்சு கொடுக்குறாங்களோ அவன் இறை தூதுவன் சொல்லிட்டு குருமார்களும் வேதங்களும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த கலை சமையல் கலை. அது ஆண்கள் செஞ்சாலும் சரி, பெண்கள் செஞ்சாலும் சரி. சரியா? ஒவ்வொரு நேரமும் கோயில்ல என்ன நடக்குதோ அது அத்தனையும் சமையல் அறையில நடக்கணும். சமையல் அறை வேற, சமையல் அறையும் தாயின் கருவறையும் கோயிலின் கருவறையும் ஒண்ணு. கோயில் கருவறையில எந்த அளவுக்கு தூய்மை இருக்கோ, கோயில் கருவறையில என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதேதான் நம்மளுடைய வீட்டினுடைய சமையல் அறையும் நடக்கணும். இன்னும் பல பேர் வீட்டுல பெட்ரூம்லயும் கிச்சன்லயும் வெளியே இருந்த ஆளுகளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு தூய்மையா கோயிலுடைய கருவறைக்கு ஒப்பாக சமையல் அறை இருந்தது. கோயில் எப்படி அர்ச்சனைகள் நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் அர்ச்சனைகள் நடக்கும். சமைக்கிறப்ப எண்ணங்கள் முழுக்க சமையல் அறையே ஒரு வேள்வியாக, சமையல் கலையே ஒரு தவமாக, உண்ணுதலே தவமாக இருந்த காலம்தான் இருந்த மரபு, வந்த மரபு நம்மளுடைய மரபு. இதெல்லாம் மாறனால இப்ப நமக்கு உணவே மருந்தாக, உணவே பிரம்மமா மாறி, உணவே மருந்தாக மாறி இப்ப அதே
உணவு விஷமா மாறி அந்த உணவு விஷத்தினால வந்த பிரச்சனைக்கு உண்டான மருந்தே விஷமாக மாறிய அளவுக்கு நம்ம மிக நீண்ட நெடிய பயணத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. திரும்பி பார்த்தா பயமா இருக்கும். திரும்பி எல்லாம் பார்க்க வேண்டாம். என்ன கிடைச்சிருக்கோ இப்ப இந்த ஒரு ஞானம் ஒரு விஷயம் வந்திருக்கா, இதை எடுத்துட்டு நீங்க உணவை மட்டும் கையில எடுத்துட்டு போனோம்னா, இந்த நம்ம எல்லாம் பயிற்சியில் இருக்கோம். நாங்க நீ பெருமையா சொல்லிக்கலாம். இப்பவும் மனவளக்கல பயிற்சி, மகரிஷியோட பயிற்சி, தனார்சன் சங்கல்பம் அத்தனையும் செஞ்சுட்டே இருக்கோம். அவர் என்னெல்லாம் சொல்றாங்களோ எங்கனால என்ன முடியுமோ நானும் செஞ்சுட்டே இருக்கேன். என்னுடைய மாணவர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ எல்லோரும் இந்த பயிற்சியில உணவு பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சா பேசற கூப்பிட்டாங்களா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் பேசுவோம். அத்தனையும் சாதிக்கலாம். தவ முறைகள்ல ஆன்மீக பயிற்சியில நீங்க இவ்வளவு நாள் செய்ததை விட சீக்கிரமா அடுத்த நிலை உயர்வதற்கு, பிரபஞ்சத்தோட இணைவதற்கு, இயற்கையோட இணைவதற்கு, குரு கலப்போட இருப்பதற்கு சரியா எந்த சிரமம் இன்றி சிகரம் ஏறுவதற்கு இந்த இயற்கை உணவுகளை சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா இந்த உணவுல மனவிகாரங்கள் இல்லை, மனவிகாரங்கள் எழாது. அதே நேரத்துல இயற்கை கொடுத்த பெரிய ஒரு வாய்ப்பு படையலுங்கிற விஷயத்தை இயற்கை அந்த அடுப்பில்லா சமையல் தலையை கொடுத்தனால இந்த ஆன்மீக குருமார்களுடைய சிறு வயதிலிருந்தே இந்த தொடர்புனால எல்லா இடத்துலயுமே இது 3 டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி என்னுடைய பயணம் இருந்தது. அதனால இந்த உணவு முறை சமையல் உணவை விட அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு தகுந்த மாதிரி இந்த உணவுலையும் அந்த நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உங்களுக்கு சொல்லுவாங்க ரஜோ சாத்விக் தாமசம் சொல்லிட்டு அதுல இந்த ரஜோ உணவை தாமச உணவை தூண்டக்கூடிய விஷயங்களும் கூட இந்த சமைக்காத உணவுல நான் சேர்த்துல புளி இல்ல, மிளகாய் இல்ல, மசாலா பொருள் எல்லாம் இல்லாமதான் சமையல் உணவை சமைக்காத உணவே சமைக்க முடியுது. அதுவும் அறுசுவையோட. 6 சுவைன்னு சொல்றாங்க இல்லையா? சுவை கண்டிப்பா முக்கியம். சுவை இல்லாம சாப்பிட முடியாது. சுவை மருத்துவம்னே பெரிய கான்செப்ட் நேச்சுரோபதி இருக்கு. திடீர்னு காரமா சாப்பிட தோணும், திடீர்னு இனிப்பா சாப்பிட தோணும், திடீர்னு கசப்பா சாப்பிட தோணும். காரணம் சுவைக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ சுவை ரொம்ப அவசியம். ஆனால் அதனுடைய உண்மையான சுவையை உணர்ந்து சாப்பிடணும். நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டு வரமிளகா போட்டு புளி ஊத்தி சமைக்கிற அந்த சாப்பாட்டுல ஒரு வேதியியல் மாற்றம் நிகழுது. சமைத்த உணவுல அங்க உண்மையான சுவையை உணர முடியவில்லை. ஒரு மிக எளிமையான உதாரணம், வாழைக்காய் சாப்பிட்ட வாழைக்காவையே ஒன்றாவது எடுத்துக்கிறேன். நம்மளுடைய சிக்னேச்சர் ரெசிபினா வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் பசும் பொரியல், வாழைக்காய் சாப்பிட்டா பல்லு கரையாகும், வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ், இந்த மாதிரி நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இல்லையா? இங்க மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கல்யாணம், சீரு, காதுகுட்டி எதுவா இருந்தாலும் ரொம்ப ரிஸ்கா இருந்தாலும் வாழைக்காதைய பொரியல் செஞ்சு கொடுப்போம். அந்த வாழைக்காய் பொரியல் சமைக்காத பொரியல். இங்க நமக்கு எளிமையா சொல்ல போனா வாழைக்கானோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் அழகா நீளமா அந்த தோலையும் கூட எடுக்க மாட்டாங்க. அழகா நீளமா ஒரு ஸ்லைஸ் பண்ணி கடலை மாவு தான் மேக்சிமம். கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதுல ஒரு டிப் பண்ணி எடுத்து எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில போட்டீங்கன்னா அழகா அதுல சோடா வேற போடுவாங்க. அப்பதான் அது சாஃப்ட் ஆகும் இல்லையா? சோ அந்த சுட வாயில வச்சு சாப்பிட்றப்ப பஜ்ஜி போட்டாச்சு, கண்ணுக்கு முன்னாடி அழகா மனத்தோட இருக்கு, வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றீங்க இல்லையா? நாக்குல பட்டோன்னு என்ன சுவையை உணர்றோம்? எடுத்தோன்னே 6 சுவைகள் உள்ள 2 சுவை முக்கியமான சுவை. அந்த சுவையை இழந்தனால, அந்த சுவையை அலட்சியப்படுத்தனால தான் உடல் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இவ்வளவு நோய்கள் அதிகமாவதற்கும் முக்கியமான காரணம் கசப்பையும் துவர்ப்பையும் நாம் அலட்சியப்படுத்தியதால். அதுல துவர்ப்பு சுவைகளின் ராஜா ராணி யாருன்னா வாழைக்காவும் வாழைப்பூவும். அந்த துவர்ப்பு சுவைகளின் ராஜாவான வாழைக்காயை என்ன பண்ணிருக்கோம்? எண்ணெயில பொரிச்சிட்டோம், அதுல மிளகாத்தூளையும் போட்டு பொரிச்சிட்டோம். சரி, அதை வாயில வச்சு சாப்பிடுறீங்க. வச்சோடனே என்ன வருது? துவர்ப்பு சுவையா நம்ம உணர்றோம்? இல்ல. ஃபர்ஸ்ட் சூடு, அதுக்கப்புறம் அதுல போட்டிருக்கிற உப்பு, காரம், இதுல எது அதிகமான டாமினேஷனோ அந்த டாமினேஷன் தான் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இது ரெண்டையும் டேஸ்ட் பண்றதுக்குள்ளேயே நாக்கும் பல்லும் விளையாண்டு உள்ள தள்ளிடும். சோ வாழைக்காய் இருக்குங்கிறது தெரியாதக்குள்ளேயே வயிற்றுக்குள்ள போயிட்டு நமக்கு வாழைக்காவினுடைய சத்து, வாழைக்காவில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, வாழைக்காவினுடைய தன்மை, அந்த இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வேணுங்கிறதுனால சாப்பிட்டோம். சுவைக்காகவோ அல்லது விரும்பியோ சாப்பிட்டாலும் அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கிறது இல்லை. அப்ப உண்மையான சுவை நாம இதேதான் ஒவ்வொரு பாவக்காய் கசப்பு, கண்டிப்பா பாவக்காய் கசப்பு தான். கசப்பு சுவை நம்ம உடம்புக்கு தேவை. உடம்புல இருக்க கிருமிகளை வெளியேற்றறதுக்கு, நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வாழைக்காவை, அந்த பாவக்காவை என்ன செய்யறோம்? எண்ணெயில நல்லா பொரிக்க வேண்டியது
இல்லையா? இல்ல அதிகப்படியான உப்பையும் புளிப்பையும் அதிகமா போட வேண்டியது. நல்லா பொரிச்சு அதுக்கப்புறம் அத குழம்புல தூக்கி போடுறோம். வாழைக்காய் பொரியல். சாரி, பாவக்காய் பொரியல். அப்ப அந்த கசப்பு சுவைய நம்ம என்ன பண்றோம்? எடுத்துர்றோம். கசப்பு சுவை போறனால அது வெறும் சக்கையா தான் உள்ள போகுது. ஆனால் இதுவே படையல் உணவு நோ ஆயில் நோ பாயில் மெத்தட்ல வாழைக்காய் பசும் பொரியல். வாழைக்காவ அதோடைய தோலு கூட எடுக்காம அத அழகா பொடியா நறுக்கி எவ்வளவு வாழைக்காய் இருக்கோ அதோடைய சம அளவுக்கு உப்பு சேர்த்து இந்துப்பு கலந்து ஊற வச்சு எவ்வளவு வாழைக்காய் இருக்கோ அதுக்கு சம அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு சீரகம் மிளகு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டு அழகா கலர்ஃபுல்லா ஒரு வாழைக்காய் பொரியல் கொடுக்குறோம். ஸோ வாழைக்காவை சாப்பிட அப்ப இந்த வாழைக்காய் பொரியல என்ன இருக்கு? சத்து குறையறது இல்ல, அழியறது இல்ல, விரயமாகல. வாழைக்காவினுடைய தூரப்பு சுவை நமக்கு கிடைக்குது. வாழைக்காவில் இருக்கிற முழுமையான சத்து இதயத்துக்கும் கிடைக்குது, ரத்தத்துக்கும் கிடைக்குது, என்னுடைய மனத்துக்கும் கிடைக்குது, குணத்துக்கும் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல வாழைக்காய் மட்டும் நான் சாப்பிடல. வாழைக்காவோட சேர்ந்து இயற்கை உணவுலயே முதன்மையான காய் தேன்கனின்னு சொல்லக்கூடிய தேங்காய். தாய்ப்பாலுக்கு நிகரான தாய்ப்பால்ல என்ன சத்து இருக்கோ அந்த சத்து, அந்த தன்மை, அந்த ஊட்டச்சத்து தேங்காயில இருக்கு, தேங்காய் பால் இருக்கு. சோ அந்த உயர்ந்த கனியான தேங்காய் இதுல சேருது, சம அளவு சேருது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சோறு உண்ணலாம் இல்லையா? மிளகு அவ்வளவு மகத்துவமானது மிளகு. அந்த மிளகு இதோட சேருது. அகத்தை சீராக்கக்கூடிய சீரகம் இந்த பொரியலோட சேருது. நிலவேம்பு, ராஜவேம்பு, கறிவேம்பு, மலைவேம்பு. நான் கருவேப்பிலை அந்த கசப்பு சொன்னேன் இல்லையா? தினசரி கறிவேப்பிலையை சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் கறிவேப்பிலை எல்லாத்துக்குமே தாளிதம் போட்டோம். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வேடிக்கையா சொல்லியா கருவேப்பிலை மாதிரி என்ன ஒதுக்கிட்ட அப்படின்னு என்ன அர்த்தம்? கருவேப்பிலையை தாளிதம் போட்டோம். அதையும் நீங்க ஆரம்ப காலத்துல இந்த தேங்காய் சட்னி அம்மா வைப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. கடுகு அந்த கறிவேப்பிலை போட்டு கரிச்சு கொடுப்பாங்க. அதுவே சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மனத்துக்காகவே நம்ம தேங்காய் சட்னி சாப்பிடுவோம். எவ்வளவு தண்ணியா தேங்காய் சட்னி இருந்தா கூட அந்த கறிவேப்பிலை தாளிதம் அவ்வளவு சுவையா இருக்கும். ஆனா இப்போ கருவேப்பிலை பேருக்கு தான் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பேருக்கு தான் போகும். சப்த தாதுக்களையும் பலப்படுத்தும் வலுப்படுத்தும் கொத்தமல்லி. கொத்தமல்லி எப்படி மதிக்கிறேன் நம்ம? சரிங்களா? சும்மா பேருக்கு போடுறோம் அவ்வளவுதான். கருவேப்பிலையும் பேருக்கு அது இருந்தாலும் அதையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுறோம். சோ இதெல்லாம் சமைத்த உணவுல நடந்த தவறுகள். சமைத்த உணவுல இனி நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய இடம். அப்போ இங்க கருவேப்பிலையும் பயன்படுத்துறோம், கொத்தமல்லியும் சாப்பிடுறோம், தேங்காவும் சாப்பிடுறோம், மிளகையும் சாப்பிடுறோம், சீரகத்தையும் சாப்பிடுறோம். எதுக்காக? வாழைக்காய் ஒருத்தருக்காக அவருடைய துணை பொருட்களாக துணைவராக இவங்க அத்தனை பேர் வந்து இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த தன்மையா இயற்கை உணவு கலையில ஒரு ஹோலிஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு முழுமையாக தெய்வீக உணவா இதை சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடுறப்ப இட்லி மாதிரி விழுங்க முடியாது. அப்ப என்ன ஆகுது? இங்க முறையான என்ன நடக்குது? சமையல் நடக்குது. இங்க முறையான செரிமானத்துக்கு முறையான அந்த உண்ணும் முறை, ஆரோக்கியமான உண்ணும் முறை. அப்ப அந்த மெத்தட்ல அதாவது உண்ணுதலில் கவனம், சாரி, உண்ணும் போது உணவில் கவனம், உண்ணுதலே தவம்னு சொன்னாங்க. அப்போ உணவை நல்லாக அரைச்சு ரசிச்சு ருசிச்சு கவனம் உணவில் வைத்து சலைவாவோட சேர்ந்து இறங்குறப்ப இது உள்ள போய் நல்லா செரிமானமாகி 7 தாதுவாக பிரிந்து இந்த நான் சொன்ன உணவு இந்த வாழைக்காய் பொரியலோட சேர்ந்து இத்தனை ஐட்டம் போட்டுக்கிறியா இது எல்லாத்தோட உடல் ரீதியான பலன், மன ரீதியான பலன், மருத்துவ பலன்கள், எல்லாத்துக்குமே மருத்துவ பலன்கள் இருக்கு, உடல் ரீதியான பலன்கள் இருக்கு, ஆன்மீக ரீதியான பலன்கள் இருக்கு. எந்த பொருள் எடுத்துட்டாலும் சொல்ல முடியும். இது அத்தனை பலன்களும் முழுமையாக கிடைக்குது. அப்ப அந்த உணவுனுடைய முழுமையை நமக்கு கிடைக்குது. நாமும் முழுமையை நோக்கி போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. இதுதான் சமைத்த உணவுலையும் சமைக்காத உணவுக்குள்ள வேறுபாடு. இதெல்லாம் உணர்ந்து நான் 2013 முதல் முறையா இந்த அடுப்பில்லா சமையல் கலை பயிற்சி எனக்கு கிடைக்கிறப்ப என் கையில 15 ரெசிபி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் 12 15 ரெசிபி தான் இருந்துச்சு. அது என்னால சாப்பிட முடியல. ஏன்னா அப்பெல்லாம் மருந்துங்கிற விஷயத்த கத்துக்கணும், புதுசா கத்துக்கணும். அது சாப்பிட்டு நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிற அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையினால எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிட்டேன். என்னோட நிறைய பேர்த்த கூட்டிட்டு போனேன், யாரும் ஃபாலோ பண்ணல, விட்டுட்டாங்க. பட் நான் இதை எடுத்து 1 வருஷம் அந்த 15 ரெசிபி எடுத்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதை நான் நல்லா செஞ்சு பார்த்து தினமும் அதைவே சாப்பிடுறது. அப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப நான் இங்க பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியில இருந்தேன். அங்க வந்து மணி பிரிப்பரேட்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு பாப்பநாயக்கம்பாளையத்துல அங்க வந்து பெண்களால் நடத்தக்கூடிய ஒரு மன்றம், ஸ்கூல்ல ஒரு பிளே ஸ்கூல்ல ஒரு மன்றம் இருந்துச்சு. அங்கதான் வந்து அங்கதான் ஆர்கானிக் கடை வச்சிருந்தேன். அப்போ அந்த அம்மா வந்து பாப்பாத்தின்னு சொல்லிட்டு அவங்கதான் அந்த மன்றத்துடைய பொறுப்பாளர். சோ ஒரு தடவை உணவை பத்தி பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. ஒரு மாலை நேரம் போய் சிந்தனை விருந்துல போய் உணவை பத்தி பேசிட்டு வர பொதுவான உணவு பத்தி பேசணும். அப்புறம் இந்த இயற்கை உணவு சமைக்கிறத பத்தி கேள்விப்பட்டு அப்ப இந்த இயற்கை உணவை பத்தி சொல்றேன். சரி எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அங்கதான் என்னுடைய முதல் அகாடமி ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட
பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, பாட்டிமார்களுக்கு, அதுவும் முதல்ல மணவளக்கலை மன்றத்துல நான் எங்க உருவானனோ அந்த மணவளக்கலை மன்றத்துல வச்சு முதல் அடுப்பில்லா சமையல் கலை பயிற்சி ஸ்டார்ட் பண்றேன். 80 பேருமே அவங்கவங்க வீட்ல எல்லாம் கொண்டு வர சொல்லியாச்சு. காய்கறி எல்லாம் கொண்டு வர சொல்லியாச்சு. அவங்கள எல்லாம் செய்ய வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான உணவு எல்லோருமே செஞ்சாங்க. எல்லோருமே செஞ்சு அவ்வளோ அருமையா சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்கனால என்ன முடியுமோ எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 700, 800 குடுத்தாங்க. காய்கறி எல்லாம் அவங்க வீட்ல என்ன இருக்குமோ அது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ப எனக்கு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை. ஓகே. அது பெரிய விஷயம். வயசானவங்க சாப்பிட மாட்டாங்க. இல்லையா? இந்த இயற்கை உணவு. அது சாயந்தர நேரம் வேற. சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட்டா இதுவாயிருமோ, அதுவாயிரும்ன்னு பயப்படுவாங்க. அவங்க கையாலேயே செஞ்சு, அவங்கனால செய்ய முடியுது. இந்த உணவ சாப்பிட முடியுது. ஸோ மத்தவங்களுக்கு இந்த மாரி அவங்களுக்கே சொல்லிக் குடுக்க முடியுதுன்னா, நம்ம நம்மளுடைய வாழ்க்கை இதுதான். இத இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு, அத தொடர்ந்து பயணம் செய்து, அப்ப ஆரம்பிச்சது, இப்போ இந்த 2021 உலகத்திலேயே முதல் உணவகமாக படையல் உணவகம் துவங்கி 3 வருடம் சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு. இது 4வது வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுவரை 4 உலக சாதனை அம்மா சொன்னாங்களே 4 உலக சாதனைகளை வச்சு, குழந்தைகள வச்சு, பெரியவங்கள வச்சு, அ பெண்களை வைத்து, இப்படி 4 உலக சாதனைகள். அ எதுக்கு உலக சாதனைன்னா, பெருமைக்காக இல்ல. இந்த சமையல்னாவே ஒரு ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, சமையல்னா ஒரு ஒரு பெரிய கலை அது. இல்லையா? பெண்களுக்கு ஒரு நித்திய கடனா, ஒரு பெண் வயதுக்கு வரக்கு முன்னாடியே சின்ன குழந்தை ஆயிட்டாங்கன்னா, ஒரு பெண் குழந்தை உருவாகும் போதே அவங்க சமைக்க கத்துக்கணும்னு சொல்லிக் குடுத்தே தான் வளர்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பெண் அந்த 6 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 90 வயசு பாட்டி அம்மாவா இருந்தாலும் சரி, அது பெரிய நாட்டினுடைய தலைவருடைய தலைவரையே மகனாக பெற்றிருந்தாலும் சரி, அவங்களுடைய கடமை உணவை சமைப்பது. பெட்ல படுத்திருந்தாலும், ஐயோ! என் பையனுக்கு செய்ய முடியலையே, குடுக்க முடியலையே அந்த ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். சோ அவங்களுடைய நித்திய கடமையா இருக்கு. ஆனா என்ன ஆச்சு, இது தொடர்ந்து அவங்களுக்கே குடுத்து, இதுல நெறைய விஷயங்கள் நடந்தனால, அந்த ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது? அலுப்பும், சலிப்பும் வருது. இல்லையா? இயலாமை வருது. சோ அங்க கஷ்டப்படுறோம். அப்ப என்ன ஆகுது? ஒரு ரிலாக்சேஷன், ஒரு ஓய்வு தேவைப்படுது. சோ அதான் பாருங்க, இப்ப நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை போய் பாருங்க. ஒரு சின்ன வண்டி கடையில இருந்து 7 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா ஹோட்டலும் பிஸியா இருக்கும். அந்தந்த கிளாஸுக்கு தகுந்த மாரி, அந்தந்த நம்மளுடைய குடும்பத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாரி, அவங்கவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி எல்லா ஹோட்டலும் நைட் 11 மணி வரைக்கும் பிஸியா இருக்கும். 2 2 இட்லி ரூ. 10 குடுக்குற கடையில இருந்து 2 இட்லி ரூ. 700 குடுக்குற சு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இந்த சனி, ஞாயிறு இந்த 2 நாள் வாரத்துல 1 நாளாவது சமையலுக்கு ஓய்வு குடுக்கணுங்கிற மனநிலைக்கு நாம் வந்துட்டோம். இதுக்கு பெரிய பாடம் இந்த கொரோனா காலத்துல தெரிஞ்சுச்சு இல்லையா? அந்த 3 நாள் லாக்டவுன்ல இல்லையா? சோ 3 நாள் லாக்டவுன்ல இருந்துச்சு. அப்ப நமக்கு என்ன வேணும்? சாப்பிடணும், சமைக்கணும், சாப்பிடணும், என் தங்கச்சின்னா ஏதாவது பண்ணு, நான் என்ன செஞ்சு குடுத்தாலும் 10 நிமிஷத்துல காலியா போகுது. டிவி பாக்குறது, மொபைல் பாக்குறது, பஜ்ஜி வச்சாலும் சரி, போண்டா வெட்டாலும் சரி, சாப்பாடு வச்சா, ஆனா வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லையா? சோ அப்படி ஒரு இக்கட்டான சூழல் உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அனுபவிச்சிருப்பீங்க. சோ அதெல்லாம் இல்லாம சமையல் எளிமையாகணும். சமையல் பெண்களுக்கு மட்டுமானது அல்ல. எல்லாரும் செய்யக்கூடியது. எல்லாரும் செய்ய வேண்டியது. எனக்கு அது இதுதான் தற்சார்பு. சஸ்டைனபிள்னா அதுதான். எனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சுக்கணும். சோ ஒத்தும் உதவியும் வாழ்தல். இல்லையா? அப்போ எல்லோரும் சேர்ந்து நேர்ந்து கலந்து அவர்களுடைய சூழலுக்கு ஏத்த மாரி என்னால முடியுதா? நான் என்னால முடிஞ்சது என்ன செய்யலாம்? இதுதான் அந்த மகரிஷி குடும்ப உறவுகள பத்தி பேசுறாரு இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிற விஷயத்த நம்ம நேர்ந்து கலந்து செஞ்சுக்கலாம். சமையல்லாம் ஒரு இரிட்டேஷன், எப்ப பார்த்தாலும் ஒரு பிரஷர், அழுத்தம் இல்லாம நீங்க சந்தோஷமா ஒரு என்ஜாய் பண்ணி கொண்டாட்டமாகவே இந்த அடுப்பில்லா சமையல் கலைய கொண்டாட முடியும். நீங்க ஒரு நாள் சமைச்சீங்கன்னா போதும். ஒருத்தர் கேரட் துருவ சொல்லலாம், ஒருத்தருக்கு கருவேப்பிலை ஆய சொல்லலாம். எல்லாரும் புதுசா இருக்கனால யாரும் இது எனக்கு ஏன் இந்த வேலை குடுக்குறேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா சமையல் நடக்குது. இது இயற்கை உணவு. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. வெரைட்டியா சாப்பிடலாம். நல்ல உண்மையான சுவை, உண்மையான நிறம். ஒரு பழைய ஒரு விளம்பரத்துல பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு டிவி நிறம், திடம் இதுல வரும் இல்லையா? அந்த மாரி எதுவுமே விரயமாகாம சமைக்கிறதுனால, அவங்கவங்களுக்கு சின்னதா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் வேலை தான். பெரிய அளவுல வெப்பம் தேவைப்படுறதில்ல. கேஸ் தேவையில்ல. இல்லையா? ஒரு இரிட்டேஷன் இருக்காது. இதெல்லாம் இல்லாம ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எஃபோர்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு. சிரமம் இல்லாம சமைக்கலாம். சந்தோஷமா சமைக்கலாம். நீங்க ஆனந்த வாழ்வுன்னு சொல்லி ஆனந்தம்னு என்ன அர்த்தம்? இறைவாழ்வு. ஆனந்தம்னா உயர்நிலை, இறைநிலை. இறைநிலையில சொல்றாரு இல்லையா மகரிஷி, நான் இங்கெல்லாம் பார்த்தேன். இறைநிலை கண்டேன்னு சொல்லிட்டு. அந்த நிலை தான் ஆனந்த வாழ்வு. அந்த ஆனந்த வாழ்வு நம்ம வாழணும்னா, அதுவும் நீங்க நம்ம எல்லாம் சாதகத்தில் இருக்கோம், ஆன்மீக பயிற்சியில் இருக்கோம். அந்த நிலை சீக்கிரமே உணர முடியும். வாழும் காலத்திலேயே அந்த நிலையை உணர முடியும். அந்த உணர்வதற்கு இந்த அடுப்பில்லா இயற்கை உணவுக்கலை மிக எளிமையாக இருக்கும்.
ரொம்ப சிம்பிள். 21 நாள்ல உங்களுடைய மனநிலை மாறும். அது மனநிலை மாற்றம் அல்லது எனக்கு இந்த கேரக்டர் வேணும்னா அது கிடைக்கும். 48 நாள்ல ஒட்டுமொத்த பாடியோட மெட்டபாலிசமே மாறும். இதுவரைக்கும் ஒரு 11 பேட்ச் மண்டலான்னு சொல்லிட்டு ஒரு 11 அ வ வகுப்பு உலகம் முழுவதும் ஒரு 50 நாடுகள்ல இருந்து 500 குடும்பங்கள் இந்த இயற்கை உணவுக்கு மாறியிருக்கு. என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். மனநிலை மாறும், உடல்நிலை மாறும், உங்களுடைய ஆழ் மனதை எப்படி இயக்குறது, மனதை எப்படி ஹேண்டில் பண்றது, ரஜோ குணம், சத்துவ குணம், தமோ குணம் இது எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? படிக்கிறது அத்தனையும் நீங்க வாழ்க்கையில அனுபவமா அனுபவிப்பீங்க, உணர்வீங்க. 7 நாள் இந்த உணவு முறைய 7 நாள் சாப்பிடுறப்ப உங்களுடைய உடல் அளவில மாற்றம் தெரியும். உடம்பு ஏத்துக்குமா? ஏத்துக்குதா? ஏத்துக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் 7 டேஸ். அடுத்த 14 நாட்கள் மனம் சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு மாறிட்டே இருக்கும். மனம் சலனம் உள்ளது. அப்ப இது இந்த வளர்பிறை தேய்பிறைக்கு தகுந்த மாரி ஒரு 14 நாட்கள் ஒரு புதிய வாழ்வியல் முறையோ, அல்லது புதிய உணவு முறைக்கோ நாம உள்ள உள்ள போறக்கு 14 நாள் தேவைப்படும். அப்போ இந்த 14 நாட்கள்ல இந்த புதிய உணவு முறைய, வாழ்வியல் முறைய மனசு ஏத்துக்கிட்டு கரெக்ட் இது எனக்கு தான். இது என்னுடைய ஆரோக்கியம் தான். இது நல்லது தான் ஏத்துக்கிறதுக்கு ஒரு 14 நாள் ஆகும். சோ இந்த முதல் 7 நாள், அடுத்த 14 நாள் சேர்ந்தா 21 நாள். அப்போ ஒரு விஷயத்த தொடர்ந்து 21 நாள் செய்யறப்ப உங்களுக்கு தெரியும். 21 நாளுங்கிறது மனத கடந்து அந்த நம்ம சொல்றோம் ஆழ்மனம்ங்கிற சப்கான்சியஸ் அந்த ஆழ்மனதுல ஒரு நல்ல வாழ்வியல் முறைய, உணவு முறைய, ஆரோக்கியமான முறைய ஆழ்மனம் பதியத் தொடங்குது. சோ அங்கிருந்து அடுத்த 21 நாள், 42 நாள்ல நம்முடைய ஆழ்மனதுல முழுமையாக பதியப்பட்டு அது செயலுக்கு வர ஆரம்பிச்சது. எங்க ஆழ்மனதுல முழுமையா பதியப்படுதோ, அந்த ஆழ்மனதுல பதியப்பட்டது அனிச்சை செயலாக மாறி அது நடந்தே தீரும். அது எண்ணமா இருக்கலாம், செயலா இருக்கலாம், சொல்லா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. எது ஆழ்மனதுல ஆழமாக பதியப்படுதோ அது செயலுக்கு வந்தே தீரும். ஆழ்மனம் பிரபஞ்ச பேராற்றலோட, வான்காந்த ஆற்றலோட தொடர்புல இருப்பது. அதனால ஈஸியா நீங்க நினைக்கிறத அத அடைய முடியும். சோ இதோட 22 நாள், 21 நாள், இன்னொரு 21 நாள், 42 நாள் முடிஞ்சு, அடுத்த ஒரு 7 நாள், 48 நாள் நிறைவு பண்ணி 49வது நாள்ல நம்முடைய வாழ்க்கையவே, நம்முடைய வினைப்பதிவையே மாற்றும் ஓவர் ரைட், டிஎன்ஏவையே, கர்மாவையே ஓவர் ரைட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த உணவு முறைக்கு உண்டு. இதுவரைக்கும் அந்த மாரி கிட்டத்தட்ட இந்த 2021 ஆரம்பிச்சு இப்ப 11வது வகுப்பு போயிட்டு இருக்கு. சோ வாழ்க்கையவே மாற்ற முடியும். இதுல மிகப்பெரிய இப்போ உணவு தான் உடலா மாறி, மனதா மாறி, உயிரா மாறி நம்மளுடைய உயிராற்றலையே மாத்தி வினைப்பதிவே மாத்துதுன்னா, அப்புறம் வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு மகரிஷி சொல்றாங்க இல்லையா? அப்ப வினைப்பதிவு தான் நோயா வருது. அப்ப அந்த வினைப்பதிவு சுத்தமாக ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இருக்கிற நோயெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நோய்க்குன்னு ஒரு வாய்ப்பே இல்ல. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு. சோ நோய பத்தியே யோசிக்க மாட்டோம். ஏன்னா, நான் சொன்னேன் இல்லையா? ஒரு வாழைக்காய்க்கே இந்த மாரி சொன்னேன். நம்ம உணவகத்துல உலகத்திலேயே முதல் முறையா மத்தியான சாப்பாடு வடை பாயாசத்தோட குடுக்குறோம். வடை பாயாசத்தோட அடுப்பு இல்லாம, எண்ணெய் இல்லாம குடுக்குறோம். அந்த சாப்பாட்டுல கிட்டத்தட்ட 60 வகையான பொருட்கள் போடுறோம். 60 வகையான பொருட்கள் முழுமையா சத்து குறையாம, அழியாம போடுறோம். 30 நாளைக்கு 30 வகையான மருத்துவ குணம் வாய்ந்த பாரம்பரிய அரிசி. உங்களுக்கு தெரியும் அரிசினா உடம்புக்கு கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு. ஆனா கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா, சிவப்பு கவுனி, தூய மல்லி இந்த அரிசி வகைகள் எல்லாம் ஒவ்வொரு அரிசியும் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 6 லட்சம் அரிசி இருந்துச்சாமா சங்க காலத்துல. எவ்வளவு? 6 லட்சம் அரிசி இருந்தது அப்படிங்க இருக்கிற உண்டான ஆராய்ச்சிகள், அனுபவம் இதெல்லாம் இருக்கு. ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. நெல் ஜெயராமன் ஐயாலாம் அதுல நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வெளியே கொடுத்திருக்காரு. அதுல இப்ப 150, 170 வகையான அவர் இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு போனாரு. இப்ப 1000 வெரைட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு சங்கி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. சிறுதானியங்கள் எல்லாம் திணை, வரகு, சாமை, குதிரைவாளி இதெல்லாம் ஔவையார் காலத்திலிருந்து திருவிளையாடல் புராணம் நடந்த காலத்திலிருந்து சாப்பிட்டுட்டு வந்த வரகரிசியும் வலுதுணங்காயும் சொல்லிட்டு அவ்வை பாடல்ல வருது. சோ 5000 வருடங்கள் அல்லது 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொன்று தொட்ட பழமையான பரம்பரையை சேர்ந்ததுதான் இது பாரம்பரியம்ங்கிற முறையில இந்த சிறுதானியங்களையும் பாரம்பரிய அரிசின்னு சொல்றோம். அந்த அரிசிய அவுளா மாத்தி இருக்கோம். அரிசியை விட அவுள் உணவு சிறந்தது. ஏன்னா அரிசியை பாலிஷ் பண்ணுவோம், அவுளை பாலிஷ் பண்ண மாட்டோம். அரிசியை பாலிஷ் பண்றப்ப அது இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா? உமிக்கு மேல இருக்கு. உமிக்கும் அரிசிக்கு இடையில ஒரு லேயர் வரும். அந்த லேயர் தான் செல்லுலார் தயாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கும் இரைப்பைக்கும் வலு கொடுக்கக்கூடிய அற்புதமான சத்து அந்த 2க்கு உள்ள மையப்பகுதியில் இருக்கும். 2 அடுத்தது அரிசியோடைய நுனி பகுதியில் இல்லையா? நார்த் போல், சவுத் போல் அதுதான் அந்த பொருளுடைய உயிர் சத்து.
அந்த பொருள் அந்த அரிசியினுடைய நமக்கு எப்படி வித்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அரிசியோட வித்து அந்த நார்த் போல் சவுத் போல் அது அதுதான் பிரம்மம்னு சொல்லக்கூடிய பிராண்ட் சொல்லக்கூடியது. அப்படி இதெல்லாம் இல்லாம அந்த அவல அந்த அப்படி ஒரு தெய்வீக உணவாகிய அவல மருத்துவ குணம் மாறாம அது மருத்துவ குணம் அதிகமா இருக்கிற அவல் எடுத்துக்கிறோம். அந்த அவல்லையும் தேங்காய் போடுறோம், மிளகுத்தூள் போடுறோம், சீரகம் போடுறோம், சோம்பு போடுறோம். இதெல்லாம் கலந்துதான் கொடுக்குறோம். இப்படி தினம் ஒரு வாழைக்காய், தினம் ஒரு நாட்டுக்காயில ஒரு பொரியல், தினம் ஒரு தண்ணீர் காய்ன்னு சொல்லிட்டு வாட்டர் வெஜிடபிள் சொல்றாங்க, பூசணிக்காய், சொரக்காய், இதுல கூட்டு, தினம் ஒரு மூலிகை, வெத்தலை, வல்லாரை, தூதுவளை, இந்த மாதிரி தினம் ஒரு மூலிகையில இது துவையல், மூலிகையில ரசம், தெய்வீக மலர்கள் நீங்க வச்சிருக்கீங்களா முன்னாடி செம்பருத்தி, இதயத்துக்கு நல்லது, ரத்தத்துக்கு நல்லது, மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கும், மனதை எப்பவுமே பிளசண்டா இளமையா எந்த டென்ஷன் பதட்டமும் இல்லாம வச்சுக்கும். இந்த டயாலிசிஸ் தேவையில்லை. பெண்களுடைய அந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள சரியாயிரும். நீங்க 3 நேரம் இதை ஜூஸாவோ டீயாவோ போட்டு சாப்பிட்டீங்கன்னா. இந்த மாதிரி சங்குப்பூ, தாமரை, ரோஜாப்பூ, இந்த மாதிரி எதெல்லாம் உண்ண தகுந்த மலர்களோ அந்த மலர்கள் எல்லாத்துலயும் டெய்லியுமே ஒவ்வொரு பானங்கள், பாதாம்ல இருந்து பாதாம் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பாதாம் பிசின பாயசம், இது இல்லாம இது எல்லாத்துலயுமே நம்ம மிளகு, சீரகம், உப்பு, சோம்பு, ட்ரை நட்ஸ் சொல்லக்கூடிய முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பூசணி விதை, வெள்ளரி விதை, இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள், 12 வகையான நாட்டு காய்கறிகள், 10 வகையான பழங்கள், சரிங்களா? மசாலா பொருள் மிளகு, சீரகம், உப்புங்கிற ஒரு 8 வகையான மசாலா பொருட்கள், விதைகள், எண்ணெய் வித்துக்கள் சொல்றது 6 வகையான எண்ணெய் வித்துக்கள், 7 வகையான ட்ரை நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தாங்கிற எண்ணெய் வித்துக்கள், 3 வகையான மூலிகைகள், 3 வகையான கீரைகள், இது அத்தனையும் ஒரு நேரம் மத்தியான சாப்பாட்டுல நினைச்சு பாருங்க. இது அத்தனையும் என்னது சத்து குறையாம அழியாம 6 சுவையோட குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு கடையில அகத்திப்பூ வடை, இன்னைக்கு நான் தான் பில்லுல உட்கார்ந்துருக்கேன். அகத்திப்பூ வாழைப்பூ வடை ரொம்ப சிறப்பானது நம்மளுடைய உணவகத்துல. பொரிக்காம எல்லாரும் சொல்லுவோம் வாயில வடை சுடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி நாங்க கையில வடை சுடுறோம். வாழைப்பூ வடை, முருங்கைப்பூ வடை, அகத்திப்பூ வடை, ஒவ்வொரு வடை, ஒவ்வொரு பூவுல, ஒவ்வொரு கீரையில, ஒவ்வொரு மூலிகையில 30 நாளைக்கு 30 வடை. இன்னைக்கு பில்லிங் உட்கார்ந்து 60 பேர் வந்துச்சு. நான் இருக்கிற வரைக்கும் 60 பேர் சாப்பிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிளேட்ல வந்த வடை இல்லாம ஒவ்வொருத்தரும் தனியா 2 வடையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. பார்சல் வீட்டுக்கு போறப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 5 வடையை பார்சல் வாங்கிட்டு போறாங்க. நினைச்சு பாருங்க. சாம்பார், குழம்பு, மோர் குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு, முருங்கைக்காய், நம்ம ஆரம்பத்துல வைக்கல கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், இது அத்தனையும் எப்படி அடுப்பு இல்லாம, எண்ணெய் இல்லாம, சத்து குறையாம, அழியாம சமைச்சு 1 வயசு 2 வயசு குழந்தைகளா இருந்தாலும் சரி, 80 வயசு 70 வயசு தாத்தா பாட்டிங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க பேசுறதுக்கு வார்த்தையே வரதில்லை. கண்களாலதான் வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. அவ்வளவு தூரம் அவங்க அது குறிப்பா இளைஞர்கள்லாம் இப்ப ரொம்ப இயற்கை உணவுக்கு மாறிட்டாங்க. இப்ப ஒருத்தர் இன்னைக்கு மதியம் ஒரு நிகழ்வு துபாயில இருந்து வந்திருக்காங்க. 1 வருடமா நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னைக்குதான் ஊருக்கு வந்தோம், உடனே இங்க வந்துட்டேன்னு சொல்லி வந்துட்டு 1 மணி நேரம் அவர் அங்கிருந்து போகவே மனசு இல்லை. அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அந்த உணவு நிறைய பேத்த போய் அடைஞ்சிருக்கு. ஐ திங்க் மணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மீண்டும் இன்னொரு நாள் இன்னும் சிறப்பான நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அந்த வகையில ஆரோக்கியமாக உணவு, அது சமைக்காத உணவுல சீக்கிரமே அந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும். உடல், மனம், ஆன்மா, எண்ணம், குணம், இது அத்தனையும் மாறுவதற்கு, ஆரோக்கியமாவதற்கு இந்த அடுப்பில்லா சமையல் கலை உதவுது. உணவுதான் உடலா மாறி, மனதா மாறி, உயிரா மாறி, அந்த உயிராற்றலுடைய தன்மை எப்படியோ அதுதான் நம்மளா இருக்கும். நம்ம அதிலிருந்து இன்னொரு உயிரை உருவாக்கணும். அந்த அளவுக்கு இந்த உணவு முறை நமக்கு பயன்படுது. நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து சீக்கிரமா அடுத்த நிலை வருவதற்கு நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன அதாவது நம்ம எண்ணத்தை பத்தி வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பதை அடைவதற்கு, எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு, சரிங்களா? எது வந்தாலும் சந்திப்பதற்கு, எது வந்தாலும் தாங்கிக் கொள்வதற்கு உணவே பிரதானம். நீங்க சாப்பிடணுமா? வாழைக்காய் சாப்பிட்டீங்களா? நல்ல எண்ணங்கள் வரும். நம்மளை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜியே வராது. நீங்க அது இந்த மெடிடேஷன் இருக்கவங்க ஈஸியா ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பூசணிக்காய் சாப்பிடுறீங்களா? பூசணிக்காய் இந்த மாதிரி இயற்கை உணவா சமைக்காம தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேவ்னஸ், தன்னம்பிக்கையும், அடுத்தது தைரியத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப, கத்திரிக்காய்
சமைக்காம சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஏற்புடைமையும் சகிப்புத்தன்மையும் வரும். தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா நம்பிக்கை அண்ட் தன்னம்பிக்கை கொடுக்கும். எலுமிச்சை பொறுமையை கொடுக்கும். பீர்க்கங்காய் வந்து நம்ம இன்னர் நீங்க அகத்தாய்வுன்னு சொல்றோம் இல்லையா, உள்ள நம்மள நோக்கி உள்நோக்கி பயணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். தியாக மனப்பான்மை புடலங்காய் கொடுக்கும். எளிமையை கோவக்காய் கொடுக்கும். இப்படி காயிலேயே சாத்விக் ரஜோ தாமசத்தை தாண்டி இன்னும் அதுல உள்ள போய் ஒவ்வொரு காய்க்கும் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு போட்டிருக்காங்க. பூக்கள் வந்து பூக்கள் எல்லாமே நம்மளுடைய எண்ணம், அடுத்தது மனம், ரத்தம், இதயம், உயிராற்றல் இதோட தொடர்பு கொண்டது பூக்கள் எல்லாம். மூலிகைகள் கீரைகள் எல்லாம் நம்மளுடைய உயிராற்றலோட தொடர்பு. உங்களுக்கு தெரியும் வள்ளலார் கற்ப மூலிகைன்னு சொல்றாரு. அந்த கற்ப மூலிகைகளை வச்சு சமைக்காமலே கொடுக்குற வல்லார, தூதுவளை, அப்புறம் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இது அத்தனையும் சமைக்காம இங்க கொடுக்குறோம். நினைச்சு பாருங்க. சோ அப்படி ஒரு தெய்வீக உணவாக அடுப்பில்லா சமையல் கலையை நீங்கள் அனுபவிச்சு சாப்பிடலாம். சாப்பிட சாப்பிட நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்க கழிவுகள் வெளியேறும், உடல் கழிவுகள் வெளியேறும், அடுத்தது குடல் கழிவுகள் வெளியேறும், அப்புறம் உள்ளுறுப்புகள் எங்கெல்லாம் கழிவுகள் சேர்ந்திருக்கோ அந்த கழிவுகள்ல வெளியேற ஆரம்பிக்கும். கழிவுகள் வெளியேற வெளியேற உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். சோ முழுமையாக கழிவுக்கம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க சாப்பிடுறீங்களோ அது உங்களுடைய உடல் ஆற்றலாக, உயிராற்றலாக, மன ஆற்றலாக மாறும். சோ உணவுக்கும் உடலுக்கும் தொடர்புண்டு, உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்புண்டு, உணவுக்கும் நம்முடைய ஆதார சக்கரங்களுக்கும் தொடர்புண்டு, உணவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்புண்டு, உணவுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்புண்டு, உணவுக்கும் எல்லையில்லா பிரபஞ்ச பேராற்றலுக்கும் தொடர்புண்டு. சோ உணவு தான், இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் உணவாக மாறி இருக்கு. அந்த உணவை நாம் இந்த மாதிரி முறையா எப்படி எடுத்துக்கிறோமோ அதோடைய தன்மை மாறாம பக்குவமா, அதனாலதான் பிரசாதம் சொன்னாங்க இல்லையா. நெய்வேத்தியம் பிரசாதம் சொன்னா சாதம் பிரசாதமா மாத்தி சாப்பிடுறோம். உங்களுக்கு காயக்கல்பத்துல பார்ப்போம் இல்லையா, உணவை எடுத்து காயக்கல்பம் பண்ணி சாப்பிட்டா அந்த உணவு பிரசாதமா மாறுது. அந்த மாதிரி ஒவ்வொரு உணவும் நமக்குள்ள பிரசாதமா மாறி அந்த உணவு நான் சொன்ன மாதிரி உள்ள இருக்கிற அந்த ஜீவனுக்கு கொடுத்து இந்த உணவும் முழுமையை அடைந்து நாமும் முழுமையை நோக்கி பயணிக்கிறதுக்கு இந்த அடுப்பில்லா சமையல் கடை மிக சிறப்பான கலையாக இயற்கை எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து இறையர்களால குருவர்களால மிக சிறப்பா தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்க பல்வேறு மக்களுக்கு என்னுடைய நோக்கம் மகரிஷி அடிக்கடி சொல்றவா உணர்ந்ததை உணர்ந்தவாறு உங்களுக்கு உரைத்து விட்டேன், உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். சோ எதுவுமே நம்ம எடுத்துட்டு போறது இல்லை, நமக்கு இயற்கை நம்மளை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. சோ இந்த கொடுத்த அந்த அறிவை ஞானத்தை இது வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்ம தனியால் இல்லை. சோ கொடுக்கப்பட்டது கொடுப்பதற்காக. இதுவும் அங்க இங்கதான் வச்சு அந்த மாரியம்மாளோட இடத்துல வச்சுதான் ஒரு நாள் மௌனத்துல இருக்கிறப்ப ஒரு புத்தகத்துல பழைய அன்பொழியில எனக்கு கிடைச்சு. கொடுக்கப்பட்டது கொடுப்பதற்காகத்தான்ட்டு ஒரு வார்த்தை. அதுவே பின்னாடி நம்ம நம்மாழ்வார் சொல்றாரு, கொடுக்க துணிந்தவனே எல்லாம் பெற தகுதியானவன் சொல்லிட்டு. சோ அதனால நம்ம ஹோட்டல்ல 3 நேரமும் சமைச்சு கொடுக்குறோம். அங்க என்னெல்லாம் சமைச்சு கொடுக்குறோமோ அது அத்தனையும் ஓப்பனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஹைடன்சிக்கு இல்ல, எந்த இது நான் தான் செய்யணும் அப்படி எல்லாம் இல்ல. அது மொத்தம் முறையா செய்யணும். ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு உணவு பொருளுக்கு பின்னாடியும் குறைந்தது 3 to 7 வருட பயணம், 7 வருட போராட்டம் இருக்கு. சோ இப்ப இவ்வளவு வளர்ச்சியில கூட கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி, கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி கூட சிங்கிள் டிஜிட், அதாவது காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல எவ்வளவு கூட்டமா இருக்கும். ஆனா நம்ம ஹோட்டல் அப்படி இல்லை. சில நாட்கள்ல 2 பேர் வந்த காலமும் உண்டு, 8 பேர் வந்த நாட்களும் உண்டு. ஒரு 30 பேருக்கு சமைச்சு வச்சு ஆளே வராமலும் இருப்பாங்க. திடீர்னு ஒரு வீடியோ நம்ம எல்லாமே இந்த சோசியல் மீடியா இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலியமா தான் இந்த விஷயங்கள் மக்களுக்கு பரவச்சு. ஏதாவது ஒரு வீடியோ ஒரு டிவில வந்துச்சா உடனே அள்ளி ஒரு கூட்டம் அப்படியே நிப்பாங்க, லேட் ஆயிடுச்சுன்னு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் டவுன் ஆகும். இப்படி ஏதோ தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். பட் 2021 ஜனவரி 1ஆம் தேதி இதே இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறது தான் முதல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சோம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் லீவ் இல்லாம, விடுமுறை இல்லாம, ஆள் வந்தாலும் சரி வரலாறுக்கும் சரி கிட்டத்தட்ட 1000 நாட்களை தாண்டி நான் சொன்ன இந்த 2500 மேற்பட்ட உணவு வகைகளை 30 நாளைக்கு 30 வகையான உணவா பிரிச்சு அதை தொடர்ந்து சமைச்சிட்டு இருக்கோம், தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் கெஸ்ட் வந்தா, விருந்தினர் வந்தா அவங்களுக்கு கொடுப்போம், இல்லையா நாங்க சாப்பிடுவோம். சோ இதுலதான் அந்த சுவை ஒவ்வொரு நாளைக்கு தொடர்ந்து செய்யறப்ப அந்த பக்குவம் வந்து அதுவானால் அதுவே சொல்லும், இயற்கையே கொடுக்குது. இன்னைக்கு இதுல செய்யலாம், இனி இதை புதிய அந்த படையலுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரியேட்டிவ் அந்த எண்ணங்களை, அந்த எந்த காய் எடுக்கிறோம் அந்த காய் ஒரு காயை பார்த்தா அதுவே கேட்கும், இப்படி எல்லாம் என்ன பயன்படுத்திக்கணும். இப்படிதான் உருவானது. வாழைக்காய் என்னெல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொரு எந்த காய் எடுத்தாலும் குறைந்தது 30 to 50 வகையான உணவுகளை உருவாக்க முடியும். சோ அந்த ஒட்டுமொத்த ஞானத்தையும் அந்த அறிவையும் ஆற்றலையும்
சமூகத்துக்கு எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருப்பதற்கு காரணமும் இவங்களே தான் சொல்லணும், மகரிஷியும் குருஜியே தான். சோ அவங்களும் எப்படி வாழ்ந்தாங்க, தன்னை மாதிரி எல்லாரும் இருக்கணுங்கிறது கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ அவர்கள் உணர்ந்ததை உணர்ந்தவாறு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே வழியில வர்றதுனால இது எல்லாத்துக்கும் பாடத்திட்டமாகவே கொடுத்து படையல் அகாடமிங்கிற கல்வி நிலையமாக தொடர்ந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எங்க வேணாலும் போய் சொல்லிக் கொடுக்குறோம். எங்க இடத்துலயும் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இப்ப அவருங்க உலகம் முழுவதும் எங்கெங்கயோ இருக்கீங்க, எல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்லைன் மூலியமாவும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சி, சமூக புரட்சி. இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்றது, இந்த உணவுக்களை இப்ப நம்ம சாப்பிடுறது என்னுடைய அல்லது நம்மளுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம், சுயநலம் இல்லையா? நான் இதை சாப்பிட்டா நான் 100% மருந்து மருத்துவம் இல்லாமல் வாழ முடியும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு காலையில ஒரு அம்மா குரூப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அவங்க இந்த மண்டலா பயிற்சிக்குள்ள வர்றப்ப 434 அவங்களுடைய டயபெட்டிக். இப்ப வந்து 5வது வாரம் போயிட்டு இருக்கு. 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க 234. இன்னைக்கு காலையில போட்டிருக்காங்க, நம்ப மாட்டாங்க, எனக்கு மெசேஜ் டாக்டர் அந்த மெடிக்கல் அந்த லேப் ரிசல்ட்டோட அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு 134. எவ்வளவுங்க? 434 எவ்வளவு சிவியரா நம்ம சொல்லுவாங்க. இன்னைக்கு 134 தான் இன்னைக்கு காலையில ரிசல்ட். எனக்கு போன்லயும் சொல்லி போங்க, இந்த பயிற்சி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இப்பதான் நம்ம பயிற்சிக்காக இல்லாட்டி 8 மணி வரைக்கும் போகும். இன்னைக்கு இந்த வகுப்பு இருக்கனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறைவு பண்ணிட்டேன். சோ அந்த அளவுக்கு நோயோ வியாதியோ நம்மள அண்டாது. இருந்தாலும் அதை சுத்தமாக்கலாம். இருந்தாலும் அது மகரிஷி சொல்ற மாதிரி வினைப்பதிவு தான். அந்த நோயை அனுபவிக்கணும், தள்ளி போடணுமா தள்ளி போடணும். சோ இதற்காக அதைவே வச்சுட்டு நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. இருக்கிற மருத்துவ முறைகள் எல்லாமே அதை ஒரு நோயாளியை மீண்டும் மீண்டும் நோயாளி ஆக்குறது தான் மருத்துவத்தினுடைய வேலையா இருக்கு. அப்போ அப்படி இல்லாம நம்மனால மருத்துவம் இல்லாம வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். எல்லாத்துக்கும் மேல அற்புதமான குருமார்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அற்புதமான ஒரு குரு கிடைச்சிருக்காரு. அந்த மனவளக்கலைங்கிற அற்புதமான பயிற்சி கிடைச்சிருக்கு. சோ அந்த பயிற்சியோட சேர்ந்து இந்த உணவும் சேர்ந்தால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மகரிஷியாக அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும். சோ இந்த சிந்தனையோட ஐ திங்க் நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல நேரத்துல நம்ம சந்திப்போம், மீண்டும் பேசுவோம். உங்களுக்கு அடுத்த கண்டிப்பாக ஒரு வகுப்பாக இருந்தால் சிறப்பாக. நன்றிங்க. ஐயா, இந்த நேரடி பயிற்சி இணைய வழி பயிற்சி விபரத்தை கொஞ்சம் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் மெசேஜ் டைப் பண்றாங்க. அதை எப்படி உங்களை தொடர்பு கொள்றது, அந்த பயிற்சிக்கு எப்ப நடக்கும்ன்ற விவரங்களை சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. சோ பயிற்சி அகாடமியில நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். நான் என்னுடைய கேரியரே பயிற்சியில ஸ்டார்ட் பண்ணனால எல்லோரும் எளிமையாக, உங்களுக்கு சிரமம் இல்லாம எங்களுக்கு சிரமம் இல்லாம பயிற்சி இந்த ஆன்லைனுங்கிற ஒரு வசதி ஒரு அறிவியலுடைய பெரிய தாக்கம் இல்லையா? அதனால எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க கனெக்ட் ஆகலாம். 1 மணி நேர பயிற்சி இருக்கு, 3 மணி நேர பயிற்சி இருக்கு. நாங்க இங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி சனி ஞாயிறு, கடைசி வெள்ளி சனி ஞாயிறுல 2 வகுப்பு இருக்கும். காலையில அதிகாலையில, ஏன்னா நம்ம வேலைக்கு வெள்ளி சனி ஞாயிறு அல்லது சனி ஞாயிறுல அந்த 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பயிற்சி முடிஞ்சிடும். சோ 2 மணி நேரத்துல ஒவ்வொரு மாதத்திலும் குறைஞ்சது ஒரு பயிற்சி அல்லது 2 பயிற்சி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம சொன்ன இந்த 2500 வகையான உணவை டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வாரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஒரு வாரம் லஞ்ச் ரெசிபி, ஒரு வாரம் டின்னர் ரெசிபி, ஒரு வாரம் ஸ்நாக்ஸ், ஒரு வாரம் ஸ்ப்ரவுட்ஸ், இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். சோ அப்போ நீங்க தொடர்ந்து அப்பப்போ நீங்க எதுல வாய்ப்பு இருக்கோ அதுல கலந்துக்கலாம். ரொம்ப மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 500 தான், ஒரு 3 மணி நேர பயிற்சியா இருக்கும். 5 ரெசிபி தான். ஆனா அதை வந்து எனக்கு குருமார்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, ஏன்னா இது வந்து சமையல் இல்லையா? அதை செய்முறையை விட அதை பற்றிய புரிதல் தான் நமக்கு. அந்த புரிதல் தான் இல்லை, அறியாமையில் தான் இருக்கும். அப்ப முதல்ல உணவுனா என்ன, உணவு என்ன பண்ணுது, அதுக்கும் இதுக்கும் என்னென்ன தொடர்பு, இதை பத்திய ஒரு புரிதலோட அதுக்கப்புறம் அந்த சமையல் கலைக்குள்ள போவோம். அதுக்காக நம்ம நிறைய பேசுவோம். ரெசிபி கம்மியா இருக்கு, ஏன்னா செய்முறை 1 நிமிஷத்துல ஒரு டிஷ் பண்ண முடியும். 3 நிமிஷத்துல 300 ரெசிபி பண்ணணும். அப்போ கண்டிப்பா சமையல் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்க வந்து தொடர்ந்து செய்யலாட்டி ஆர்வமா செய்வாங்க, விட்டுருவாங்க. அதனால அந்த புரிதலோடு கொடுப்பதனால இந்த மாதிரி ஒரு 3 நாள் பயிற்சி நடக்குது வெள்ளி சனி ஞாயிறுல. மாதத்துல ஒரு நாள் உணவதிகாரம் தலைப்புல இப்ப நம்ம பேசணும் இல்லையா, இந்த மாதிரி உணவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த சிந்தனை அரங்கம் இருந்தா உணவதிகாரம் தலைப்புல கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம உணவு முறைதான் நான் சொன்ன மாதிரி உடல் மாறி மனம் மாறி குணம் மாறுதுன்னு சொல்லியா, இது எல்லாத்தையும் அனுபவிக்க வைப்பதற்காக ஒரு பயிற்சி முறை. 21 நாள் சாதனா பயிற்சி, 48 நாள் மண்டலா பயிற்சி, 108 நாள் படையல் சாதனா பயிற்சி. அப்படின்னா 21 நாள் தொடர்ந்து இந்த இயற்கை உணவையே 3 நேரமும் சாப்பிட வச்சு, அதற்குண்டான பயிற்சிகளை கொடுத்து, சமைக்க வச்சு, சாப்பிட வச்சு, எப்படி எந்திரிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், இந்த அத்தனை நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களோட அவங்கள வாழ வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி.
உணவே குணம்ங்கிற தலைப்புல. அப்ப 21 நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உணவு குணமாக மாறுவதை நீங்க அனுபவிக்க முடியும். நான் சொன்னல இந்த கேரக்டர் சொன்னேன் இல்லையா? நீங்களா சார் எனக்கு வந்து இந்த கேரக்டர் வேணும்னா 21 நாள் அந்த கேரக்டர் நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்குள்ள மாற்றம் தெரியும். அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பயிற்சி வெற்றிகரமா நடந்திருக்கு. சோ அடுத்தது இந்த 48 நாள். ஒட்டுமொத்த நம்மளோட டிஎன்ஏவே மாத்தக்கூடிய, கர்ம வினையவே மாத்தக்கூடிய அந்த 48 நாள் பயிற்சி இப்போ 11வது பேட்ச் போயிட்டு இருக்கு. இது 2 மாத வகுப்பா மாறும். இதுவும் தினசரி இதே மாதிரி சாயந்தரம் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பயிற்சி இருக்கும். 7 நாள் இந்த 49 நாளை 7 பகுதிகளாக பிரிச்சு 7 வாரங்களாக 7 நாளைக்கு 7 வகையான உணவு. சோ குறைஞ்சது ஒரு 400 மேல இப்போ அதாவது 7 நாளைக்கும் 7 வகையான ஜூஸ் சாப்பிடுவீங்க, 7 வகையான சட்னி சாப்பிடுவீங்க, 7 வகையான சாதம் சாப்பிடுவீங்க. நினைச்சு பாருங்க. 48 நாள் கிட்டத்தட்ட 3 நேரம் உணவு இல்ல. காலையில 6 மணிக்கு ஒரு ஜூஸ், 7 மணிக்கு ஒரு ஜூஸ், 8 மணிக்கு ஒரு நட்ஸ், அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் இன்னொரு ஜூஸ், மத்தியானம் லஞ்ச், ஆனா நைட் மட்டும் சாப்பாடு இல்ல. 6 மணிக்கு மேல நோ ஃபுட், ஃப்ரூட்ஸ் மட்டும் தான். இப்படி பாக்குறப்ப 48 இன்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 20, 25 டிஷ்ஷஸ் நீங்க செய்வீங்க, சாப்பிடுவீங்க. சமைச்சதும் சரி, சமைக்காததும் சரி. இப்படி இது இல்லாம நம்ம குருமார்கள் கொடுத்த சங்கல்ப முறைகள், முத்ரா தியானங்கள், பிராணாயாம பயிற்சி, ஆழ்மன பயிற்சிகள். ஏன்னா இதெல்லாம் இல்லாம உணவுல நீங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்தது. இதுல கொஞ்சம் மனசு ஏமாத்துச்சுன்னா செய்ய மாட்டோம். அப்ப மனதுக்கும் பயிற்சி கொடுக்கணும், உடலுக்கும் பயிற்சி கொடுக்கணும். இது 2ம் உணவு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இது எல்லாத்தையும் கலந்து அந்த மண்டலா பயிற்சின்னு கொடுக்குறோம். மண்டலாவுக்கு அப்புறம் நிறைய பேர் சார் இது நல்லா இருக்கு. இதை விட்டா பழைய மாதிரி நம்ம அந்த சபரிமலைக்கு மாலை போட்டோம்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூட எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நிறைய பேர் உங்களுடைய டிராவல் பண்ணணும். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒட்டுமொத்த ஏன்னா இந்த பயிற்சி உங்க ஒருத்தரை மாத்தாது. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மாத்திரும். எந்த இடத்துலயுமே வந்து உங்க கூட குடும்பத்துல எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து எல்லோரும் ஒரு இணக்கமான சூழல் வரும். ஏன்னா நீங்க இறை உணவோட, இயற்கை உணவோட இருக்கறனால. சோ அதனால அந்த 108 நாள் சாதனா பயிற்சி இருக்கு. சோ இதெல்லாம் ஆன்லைன்ல நீங்க எங்க வேணா கலந்துக்கலாம். அல்லது இப்ப நம்ம கனெக்ட் ஆகணும்னா இந்த மாதிரி நீங்களே ஆனந்த மார்க்கத்து மூலியமா சார் எங்களுக்கு இந்த நேரத்துல நாங்க எல்லாம் இணையறோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட். நீங்க எந்த நேரம் ஒத்துக்க முடியுதோ ஒரு எவ்வளவு பேர் முடியுமோ எல்லாம் ஒண்ணா சேருங்க. நம்ம அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கலாம். இல்ல உங்க சார் எங்க ஊர்ல எங்க சென்டர் இருக்கு, எங்க மையம் இருக்கு, நீங்க நேர்ல வந்து சொல்லிக் கொடுங்கன்னா வி ஆர் ரெடி, வந்து சொல்லிக் கொடுப்போம். இந்த இடம் படையல் அகாடமி இந்த சிங்காநல்லூர் ரோட்ல இருக்கு. இங்க மாதத்துல ஒரு சனி ஞாயிறு, கடைசி சனி ஞாயிறு நேரடி வகுப்பாக நடக்கும். வெள்ளிக்கிழமை இரவு வந்து, சனிக்கிழமை முழுமையாக இருந்து, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் இருந்து 2 நேரம் கிட்டத்தட்ட 4 நேரம் உணவு, 2 நேரம் லஞ்சு, 1 நேரம் பிரேக்ஃபாஸ்ட், 1 நேரம் டின்னர். நீங்களே உங்க கையால சாப்பிட்டு சந்தோஷமா கிளம்பலாம். சோ இதுதான் படையல் அகாடமியோட செயல்பாடுகள். ஐயா, பயிற்சிக்கான கட்டணம் கேக்குறாங்க. பயிற்சிக்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து ஆரம்பம். பயிற்சியினுடைய முறைக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த பயிற்சி எதற்காக தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். 3 நாள் பயிற்சினா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வரும். 21 சாதனா 5000 ரூபாய் வரும். ஒவ்வொரு பயிற்சிக்கு தகுந்த மாதிரி கட்டணங்கள் இருக்கு. யாருக்கு என்னுடைய 2 படையல் அகாடமியோட 2 வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் சொல்றேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய தகவல் அனுப்புனீங்கன்னா நான் இந்த பயிற்சி பற்றிய முழுமையான விவரங்கள் அனுப்புறோம். இப்ப இந்த உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அழைப்பும் கூட. இந்த 3 வருடம் ஆயிடுச்சு இந்த பகுதியில நம்ம இயற்கை உணவு வச்சு இந்த இப்ப இருக்கிற இயற்கை உணவகம் ஜிவி ரெசிடென்சியல் பகுதியில் இருக்கு. ரொம்ப சந்துக்குள்ள இருக்கு. மக்கள் தேடி வருவாங்க. இந்த யூடியூப் ஃபாலோ பார்த்து தான் வர்றாங்க. சோ இடமும் ரொம்ப குறைவா இருக்கு. நீண்ட நாளா ஒரு எண்ணம் அடுத்த பகுதிக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக இப்போ கோயம்புத்தூருடைய மையம், ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொல்லுவாங்க. கோவையினுடைய முக்கியமான தலைமை இடமா இருக்கக்கூடிய காந்திபுரம் பகுதியில நூறேரி ரோட்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா, வசந்தன்கோ அந்த நூறேரி ரோட் பகுதியில வருகின்ற தை 3வது நாள், தை பிறந்த உடனே 3வது நாள் உழவர் திருநாள் அன்னைக்கு படையல் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட், அடுப்பில்லா சமையல் தன்னுடைய புதிய பரிணாமத்துல ஒரே நேரத்துல ஒரு 100 பேர் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி மிக சிறப்பா பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த நேரத்துல அழைப்பும் கூட உங்களுக்கு தேதி உறுதியாயிருச்சு. நான் உங்களுக்கு அப்புறம் அந்த அழைப்பு இதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். யாருக்கு வாய்ப்பு இருக்கோ துவக்க விழாவுக்கு வாங்க. எப்போ கோவை வருவதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ உணவகத்துல கலந்துக்கலாம். சோ என்னுடைய அலைபேசி எண், அந்த வாட்ஸ்அப் அகாடமியோட அலைபேசி எண். உணவு மட்டுமே எப்ப வேணாலும் உணவு சார்ந்த விளக்கங்கள் அல்லது உணவு மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் எப்ப வேணா நீங்க அழைக்கலாம். இன்கேஸ் எடுக்கலன்னா நீங்க ஆடியோ வாய்ஸ் போட்டா உடனடியா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? என்னுடைய அந்த படையல் அகாடமியோட நம்பர் 8637410022 86 364 1002.
8637410022. இதுதான் படையல் அகாடமியோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். இதுல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட படையல் அகாடமின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்களுக்கு வரும். அதுல இணைஞ்சிருங்க. தொடர்ந்து எங்களோட பயணிக்கலாம். எப்ப அந்த அடிப்படையில நீங்க பயிற்சியில கலந்து கொண்டு இதனோட முழுமையான பலன்களை நீங்களும் அடையணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். காசு பணம் இதில் அதாவது வித்யா தானம் சொல்லுவாங்க, அன்னதானம் வித்யா தானம். கண்டிப்பா என்னுடைய நோக்கமும் இறுதியில் அதுதான். ஆனா இப்போ வேற வழி இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு 20,000 ரூபாய் வாடகை, அந்த இடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வாடகை கேட்கறாங்க. ஸோ எல்லாமே ஆர்கானிக் பொருள் இல்லையா? பொருட்கள் அத்தனையும் இயற்கையால் விளைந்த உணவு பொருட்கள். நான் சொன்னது அத்தனையும் காஸ்ட்லியான ஐட்டம் தானே. ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேற வழி இல்லை. அதுக்கு உண்டான சிறிய எளிய கட்டணங்கள் இருக்கும். ஸோ இது கண்டிப்பா ஒரு காலத்துல இறையர்களால பொது உடவை ஆக்கணும். பப்ளிக் சிவகுமாரும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். நான் என் குடும்பத்தோட இருக்கிறத விட நான் உங்களோட இருக்கிறது தான் அதிக நேரம், 24 மணி நேரங்கள்ல. ஸோ அதனால படையிலும் கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக சமுதாயத்துக்காக முழுமையாக அர்ப்பணிப்புடைய காலம் வரும். அது இயற்கை கிட்டேயே விட்டுறணும். ஸோ அதனால அது வரைக்கும் எளிமையான விஷயம். இந்த என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தினால நமக்கு ஒரு விஷயம் கத்துக்கணுங்கிற விஷயம் தடைபடக்கூடாது. நிறைய குரூப்ல கேட்பாங்க, சார் என்னால கட்டணம் செலுத்த முடியாது. சரி, எவ்வளவு முடியுமோ தட்சணை கண்டிப்பா வேணும் இல்லையா? அப்பதான் அதோடைய ஸோ அப்போ ஒரு விஷயத்த கொடுத்துட்டு தான் கத்துக்கணும். கற்றுக் கொடுப்ப எப்போ பூர்த்தி ஆகும்னா, அது 1 ரூபாவா இருந்தாலும் சரி, 100 ரூபாவா இருந்தாலும் சரி, 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, என்ன முடியுமோ நம்மளால கொடுத்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதனால அந்த உங்களால முடிஞ்சதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நம்ம அவங்களுடைய தன்மை தரத்துக்கு அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி சலுகைகள் கொடுப்போம். ஸோ அதனால நான் கத்துக்கிட்டது வந்தனால நம்மளுடைய பயிற்சி முறைக்கோ அல்லது ஒரு புதிதாக ஒரு கற்றுதல் நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த வகுப்போ பாடமோ ஒரு முறையோ இருக்கு. அந்த முறைக்கு என்னுடைய சூழலோ என்னுடைய பொருளாதாரமோ வறுமையோ காரணமாக இருக்கக்கூடாது யாரோடது. அதனால முறையா கேட்போம். உண்மையில அவங்களால முடியலன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ ஏத்துக்கிட்டு முழுமையான பயிற்சியை கொடுப்போம். அதனால அது ஒரு தடை இல்லை. தாராளமா எப்ப வேணா எளிமையாக தொடர்பு கொள்ளலாம், கத்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.